ஹாய் ஹலோ மிஸ், நான் உங்கள் யாரா? நம்ம இன்றைக்கி தயங்கோட ஒன் ஷாட்டான சோல் சேஞ்சிங் லவ் அந்த ஒன் ஷாட்டோட நெக்ஸ்ட் பார்ட் அதான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இந்த பார்ட்டோட இந்த எஃப்எஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க டுடே எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒயன் ஸ்டே கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தயன் பக்கத்தில் இருக்க யாரா நம்ம ஒயனையும் ஸ்டேயும் பார்த்து ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒயன் வந்து யாராவை பார்த்து ஒரு பெயினான ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க. அதோடு முடிச்சிருந்தவாங்க டுடே எபிசோட்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சின்ன ஒயன் தான் கவுச்சில் உட்காந்துருக்காங்க. உட்காந்து அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஐயோ தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி. அப்போது சுற்றி நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்காங்க. அந்த இடமே செம்ம ஜாலியாக வைப்பாக இருக்குது. நம்ம ஒயன் மட்டும் கவுச்சில் உட்காந்து அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது நம்ம ஸ்ட்ரேயா, ஒயன் ஏன்டி இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரேயா, எனக்கு எதுவுமே புரியல, என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, எதுவுமே புரியலடி, என்னடி இது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஸ்ட்ரேயா, விடு மச்சான், நடந்தது எல்லாமே நல்லதுக்கே அப்படின்ற மாதிரி பேசுகிறா. அப்போது ஒயன் அப்படியே வந்து கீழே பார்க்குறா. அவள் கழுத்தில் ஒரு தாலி தொங்கிட்டுருக்கு. அதை பார்த்து ஒயன், என்னால் நம்பவே முடியல, இது எப்படி பாசிபிள், ஐயோ எனக்கு அப்படியே ஏதோ கனவில் இருக்க மாதிரி செஞ்சு என்னை எழுப்பிடுறீட்டே கேள, கனவில் தான் இருக்கேன், கனவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஏதோ வந்து புலம்பிகிட்டே இருக்கா. நம்ம ஸ்ட்ரேயா, காம் டவுன் ஆகுடி, ஏன்டி இப்படி புலம்புற அப்படிங்கிறா. அதுக்கு ஒயன், என்னால் நம்ப முடியல, எனக்கு எதோ பண்ணது பைத்தியம் பிடிச்சிருவானாட்டிருக்கடி, எனக்கு எதுவும் ஒன்றுமே புரியல, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே பேட் முழிச்சிட்டு இருக்காங்க, புலம்புறாங்க. அப்போ ஸ்ட்ரேயா, ஒயன் காம் டவுன் ஆகுது, சரியா, நடந்தது எல்லாமே ரியாலிட்டியில் தான் நடந்தது, புரியுதா, இது நான் இமேஜினேஷன் கிடையாதுடி, இது ரியாலிட்டி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. உங்களை நம்மளும் சேர்ந்து போகலாம். நம்ம ஒயன் தான் யாராவை பார்த்து பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படியே அந்த பிளேஸை விட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒயன் அப்படியே நடந்தே வீட்டு வரைக்கும் போயிடுறாங்க. பின்னாடி நம்ம ஸ்ட்ரேயா ஒயன்னு கற்றுக்கிட்டே வராங்க. நம்ம ஒயன்லாம் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டு நடந்து அவங்க வீட்டுக்கு வந்து நடந்தே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட காலேஜில் இருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நடந்தே போயிடுறாங்க. அவங்களுக்கு கால் வேறு செம்மையாக வலிக்குது. இன்னொரு பக்கம் அழுகையாக வருது, அழுக வேற முடியாது. ரோட்டில் அழுதுகிட்டே போனால் பைத்தியம் நினைக்க மாட்டாங்களா, அதனால் வந்துட்டு அவங்க அழலாம் இல்லை, அப்படியே அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணால் வீட்டில் யாருமே இல்லை. எல்லோரும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க போல். ஒரு ஸ்டிக்கி நோட்டில், ஒயன் நாங்கள் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், வரத்துக்கு ஒரு 2 days ஆகும், நீ வந்து பார்த்து மேனேஜ் பண்ணிடு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டிக்கி நோட் மட்டும் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒயன் எதுவுமே கண்டுக்காமல் தூக்கி குப்பை தொட்டி இருக்குல்ல அதில் போட்டுட்டு அவள் பாட்டுக்கு ரூமுக்கு போகிறா. பின்னாடி ஸ்டேயை வந்து வீட்டை தான் க்ளோஸ் பண்ணிட்டு ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்து ஒயன் ஃபீல் பண்ணாதடி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஒயனும், ஸ்டேயா நான் ஃபீல் பண்ணல, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும் ப்ளீஸ் அப்படிங்கிறா. அதுக்கு ஸ்டேயும், சரி ஓகே நீ இங்கே ரெஸ்ட் எடு, நான் பக்கத்து ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேயா பக்கத்து ரூம் போயிட்டா. நம்ம ஒயன் தனியாக உட்காந்து அவ்வளோ அழுகுறாங்க. நம்ம ஸ்டேயாவுக்கு ஒயன் அழுகுறது புலம்புறது எல்லாமே கேட்குது. நம்ம ஸ்டேயாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவங்களுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரூமில் அப்படியே உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 hours கழித்து நம்ம ஒயன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, ஓகே ஒயன் யூ ஆர் ஸ்ட்ராங் கேர்ள், ஓகே அப்படி சொல்லிட்டு அவளுக்கு நல்ல மோட்டிவேஷன் பண்ணிட்டு வெளில வந்து நம்ம ஸ்டேயாவுக்கு என்னடா அழுகிற சத்தம் எதுவும் கேட்கல சொல்லிட்டு ஸ்டேயா வெளில வரா. வந்து பார்த்தா ஒயன் வெளில நிற்கிறா. ஒயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி. அப்போது ஒயன் சிரிச்சுட்டு, ஸ்ட்ரேயா எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம ஸ்ட்ரேயா ஓடி போய் ஒயனை ஹக் பண்ணிட்டு, சாரி ஒயன், ஐம் ரியலி சாரி, என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படி சொல்கிறாங்க. பைத்தியமே என்ன பேசுகிறேன் நீ, அப்போல்லாம் எதுவும் கிடையாது, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி வா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரேயாவுக்கு ஒன்றுமே புரியல. ஒயன் அப்படிங்கிறாங்க, என்னடா இவ எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ரேயாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வாடி என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் நம்ம ஸ்ட்ரேயாவை ஹாலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஹால் கூப்பிட்டு போயிட்டு அந்த கவுச் இருக்குள்ள அங்கே உட்கார வச்சு, அது பேர் என்ன சோஃபா இருக்கும், அங்கே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுக்கிட்டு டிவியில் வந்து நல்ல ஒரு வைபான சாங்கு, ஏதாவது ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சதான் வந்து நினச்சிக்கோங்க, ஓகேவா, அதை போட்டுட்டு வா டான்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ்லாம் பண்ணுறாங்க. நம்ம ஸ்ட்ரேயாவும் ஒயன் கூட ஜாலியாகவே என்ஜாய் பண்ணுறாங்க. 2 பேரும் என்ஜாய் பண்ணதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நடந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஹாரர் மூவி பார்க்குறாங்க. அந்த சொல்லுவாங்க, இந்த
திக் 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 அப்படின்ட்டு இருக்கும்ல ஒரு ஹாரர் மூவியில், அப்படியே ஒரு செகண்டுமே பயமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவி. 2 பேரும் பயத்தில் அலறி அடித்து ஸ்நாக்ஸ்லாம் தூக்கி போட்டு அப்படியே பார்க்கணுமே பயத்தில் 2 பேரோட மூஞ்சியும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் ஐயோ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளில வந்து ஐயோ என்னாச்சு இந்த பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கதவெல்லாம் தட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பயந்தே போயிட்டாங்க. யாரும் அது இந்த நேரத்தில் கதவை தட்டுறது அப்படின்ட்டு. நம்ம ஒயன் தான் பொறுமையாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என்னம்மாச்சு ஒயன் நீ ஓகேவா, எதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து இப்போலாம் சத்தம் வருது அப்படின்னு. அது ஆண்டி படம் பார்த்துட்ருக்கோம் ஆண்டி, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் ஐயோ இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தலையில் அடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஒயன் சிரிச்சுட்டு ஐயோ மான மரியாதைலாம் போச்சு அப்படின்ற மாதிரி வராங்க. உள்ள வந்தால் ஸ்டேயா யார் அடி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒயன் சொல்கிறாங்க அதுவா பக்கத்து வீட்டில் ஆண்டி இருக்காங்களா அவங்க தான் அப்படின்னோடனே என்னவா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டே கேட்குறாங்க. அதுவா நம்ம வீட்டிலேருந்து சத்தம் வந்தது என்னமாச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதான் மூவி தான் பார்த்துட்டு இருந்தோம் வேறு எதுவும் சொன்னேன்டி அப்படின்னோடனே அது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ திருப்பி 2 பேரும் வந்துட்டு மூவியை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி 2 பேருமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்ரேயா கேட்குறாங்க என்னாச்சு ஒயன் ஏன் இன்னும் ஆண்டி அங்கிள் யாரையுமே காணோம் அப்படின்னோடனே அதுவா எல்லோரும் ஏதோ மேரேஜ்க்கு போயிருக்காங்களாம் இன்னும் வரத்துக்கு 2 days ஆகுமா அப்படின்னோடனே ஓ அப்படியா ஓகே ஒயன் நான் வேணா உன் கூட இங்கே ஸ்டே பண்ணவா அப்படின்னோடனே ஐயோ மச்சான் நானே உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன் நீனே சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஒயன் போயிட்டு ஸ்டேயை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஸ்டேயை வந்துட்டு ஒயனை ஹக் பண்ணிக்கிறா. 2 பேருமே 2 நாள் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. 2 daysமே வந்துட்டு வெளில போகிறது மால்ஸ் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க. 2 பேருக்கு டைம் வந்து அவ்வளோ சூப்பராக போகுது. 2 பேரும் ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்றது வெளில போயிட்டு ஏதாவது ஒம்பழுத்துட்டு வர்றது அப்படி எப்படி சொல்கிறதுனா 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. 2 பேருக்குமே இருக்கிற எந்த பிரச்சனையுமே இப்போதைக்கு ஞாபகத்தில் எனக்கு அவளுக்கு நான் இருக்கேன். 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டில் 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க. அப்படியே வந்து அந்த 2 நாள் அன்றைக்கி நைட்டு ஓகேவா 2 days முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு அப்பா நீ சூப்பராக இருந்தது ரைடெலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. ஏன்னா 2 பேரும் வந்து பைக் ரைடு போயிருப்பாங்க. நம்ம ஒயனுக்கு வந்துட்டு இந்த பைக் புல்லட்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஓட்ட தெரியும். நம்ம ஸ்டேயாக்குமே தெரியும். அதனால் 2 பேரும் பைக் போயிருப்பாங்க ரைடு போயிருப்பாங்க. ஸோ செம்மையாக இருந்திருக்கும். ஸோ நம்ம ஒயன் சூப்பராக ஓட்டினடி நீனும் அப்படின்னோடனே நீனும் செம்மையாக ஓட்டின அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கையில் ஹெல்மெட் இருக்குது. அந்த ஹெல்மெட் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஐயோ செம்மையாக இருந்துச்சு சரி வா தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட் நம்ம ஒயன் தான் ஃப்ரெஷ் ஆகுறாங்க. அடுத்து ஸ்டேயாக போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு 2 பேரும் சாப்பிடலாம் இல்லை அப்படியே பொத்துன்னு பெட்டில் படுக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஒயன் கை கால்லாம் நம்ம ஸ்டேயா மேலே இருக்குது. நம்ம ஸ்டேயாக்கெல்லாம் பழகிச்சு போலங்க. நம்ம ஸ்டே அப்படியே எதுவுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எதுவுமே இல்லாத மாதிரி படுத்துருக்காங்க. 2 பேரும் அப்படியே நல்லா அப்படியே அடித்து விட மாதிரி தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஒயனோட அம்மா கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. நம்ம ஒயன் ஐயோ யார் அது நடுராத்திரியில் வந்து கதவை தட்டுறது அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க அப்படியே லைட்டாக தூக்க கலையுது அவங்களுக்கு. நடுராத்திரியா ஐயோ டைம் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மணி 7 என்ன மிட் நைட்டில் வந்து எழுப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒயனோட அம்மா பாரதேசி நாயங்க என்னடி வீட்டையே எப்படி தலைகளாக மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் என்னென்னா ஹாலில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ருப்பாங்கல்ல மூவி பார்க்குறது அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு உடச்சி வச்சு ஸ்நாக்ஸ்லாம் பறந்து எல்லாமே அப்படியே எப்படி சொல்கிற வீடே தலைகளாக இருக்குது குப்பையாக கிடக்கு. நம்ம ஒயனோட அம்மா பார்த்துட்டு அடி பைத்துக்கிறீங்களா உங்களை நம்பி 2 நாள் விட்டுட்டு போனதுக்கு இப்படி வீட்டை குப்பையாக்கி வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. நம்ம மா என்னம்மா இது நடுராத்திரியில் எழுப்பிட்டு இப்படி திட்டிகிட்டு இருக்கே போமா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு திருப்பி போய் படுத்துடுறாங்க. நம்ம வேண்டாம்மா ஐயோ திருந்தாதுங்க அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு அவங்களும் போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஒயனும் ஸ்ரேயாவும் 12 மணிக்கு எந்திரிச்சு வராங்க. வந்து அம்மா காஃபி அப்படிங்கிறாங்க. அடி எறும்பு மடங்கள் எல்லோரும் லஞ்சு டைமில் சாப்பிட வேண்டிய நேரத்தில் நீங்கள் வந்து காஃபின்னு கேட்குறீங்கடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஸ்ரேயாவும் ஆண்டி எங்களுக்கு இதான் மார்னிங் காஃபி ஆண்டி அப்படிங்கிற. ஐயோ அதுதான் அப்படி இருக்குண்ணா ஏமா நீனு இது கூட சேர்ந்து தருதலையாக போகிற அப்படிங்கிறாங்க. ஆண்டி தருதலைங்க சொல்லாதீங்க ஆண்டி நாங்களாம் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவோம் அப்படின்னு தெரியுது எவ்வளோ அளவு பெரிய ஆளாக வருவீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயனோட அம்மா அப்படியே கலைச்சி விட்டு போயிடுறாங்க. நம்ம ஒயன் பாத்தியாடி எங்கள் அம்மாவுக்கு கொழுப்ப அப்படின்னோடனே ஆமாம்மாண்டி நம்ம இவங்களுக்காகவே நல்ல பெரிய ஆளாக வரணும் மச்சான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முதல்ல காலேஜை முடிக்கணும் இன்னும் 1 வருஷம் இருக்குது படித்து முடிச்சுட்டு போவோம் அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஏதோ திருந்துறதுக்கு வேலை பார்க்குறாங்க ஓகேவா. அப்போ வந்துட்டு நம்ம ஒயனோட அம்மா 2 பேருக்கு காஃபியை கொடுத்துட்டு சரி காஃபிலாம் குடிச்சிட்டு பல்லு விளக்குனீங்களாடி 2 பேரும் அப்படின்னோடனே பல்லா விளக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஒயன் திருப்பி அவங்க அம்மாவே கேட்குறாங்க. ஆமாம் விளக்கணுமாண்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டே கேட்குறாங்க. அடி பைத்தியங்களா போய் பல்லு விளக்குங்கடி அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்கி குடிக்கிறாங்க. ஐயோ இதுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையில் அடிச்சிட்டு போகிறாங்க. அப்போது ஒயனோட அக்கா லூனா தான் வராங்க. வந்து ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அக்கா இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேயாக சொல்கிறா. நல்ல என்டர்டெயின்மெண்ட்
என்டர்டைன்மெண்ட் போங்க அப்படின்ற மாதிரி லூனா சொல்லிட்டு அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. நம்ம வயனும் ஸ்ரேயாவும் காஃபிலாம் குடிச்சிட்டு 2 பேர் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி கீழே வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டேபிள் இருக்கும்ல டைனிங் டேபிள் அதை தட்டிகிட்டு இருக்காங்க. தாளம் போடாதீங்கடி இருங்கடி வரேன் அப்படி சொல்லிட்டு வயனோட அம்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. யார் சர்வ் பண்ணுறது சர்வ் பண்ணுங்க அப்படின்னோடனே ஐயோ இதை கூட நான் தான் பண்ணுவோம் சொல்லிட்டு வயனோட அம்மாவும் பண்ணுறாங்க. அப்போது வயனும் ஸ்ரேயாவும் நல்லா சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்றத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வயனோட அம்மாவும் பார்த்து ரசிக்கிறாங்க. 2 பேருமே அவ்வளோ சூப்பராக ஜோவலாக செம்மையாக பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. 2 பேரும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் டே அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டு எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இன்னும் ஒரு 2 டேஸில் காலேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும், ஸோ நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க. நம்ம வயனோட அம்மா ஐயோ என்ன பிள்ளைங்களோதுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. நம்ம ஸ்ரேயாவும் வயனும் போகிறாங்க. போயிட்டு காலேஜுக்கு வந்துட்டு ஏதோ படிக்கிற பிள்ளைங்க மாதிரி நோட்டு பென்னு பென்சில்னு எல்லாம் வாங்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன இதுங்க பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களா கலர் கலராக பென்சில் இருக்கே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே ஒரு வைலட் கலர் பர்பிள் இருக்குல்ல அந்த கலரில் பென்சில் இருக்குது. 2 பேரும் அட் அ டைமில் அந்த பென்சிலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேரும் போய் அந்த பென்சிலை எடுக்கிறேன்ற பேரில் இந்த சைடு வந்து வயன் பிடிச்சிருக்கா, அந்த சைடு வந்து ஸ்ட்ரேயா பிடிச்சிருக்கா. எனக்கு தான் அந்த பென்சில், இல்லை வயன் எனக்கு தான் அந்த பென்சில், ஸ்ட்ரேயா எனக்கு தான் அந்த பென்சில் வேணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பென்சில் கடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் இவங்க 2 பேரும் என்னதுங்க பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போது நம்ம வயன் மச்சான் எல்லோரும் அசிங்கமாக பார்க்குறாங்கடா தயவு செஞ்சு விட்டு குடுறா அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தான் இந்த பென்சில் வேணும் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரேயா வேறு சண்டை போட்டுட்ருக்கா. அப்போது பின்னாலேருந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வயனுக்கு அந்த வாய்ஸை கேட்டோடனே உடம்பெல்லாம் அப்படியே ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வயனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம ஸ்ட்ரேயா வயனை பார்க்குறாங்க. வயனோட கண் எல்லாமே அப்படி கலங்கி நிற்கிது. வயன் அப்படிங்கிறாங்க. நம்ம வயன் ஸ்ட்ரேயோட கையை டைட்டாக பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. அப்போது பின்னாடி தயாங் என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும் பென்சிலை கடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. அது அண்ணா இல்லை 2 நாளில் காலேஜ் ஓப்பன் ஆக போதில்லை, ஸோ பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தோம், பென்சில் நல்லா இருந்தது அதான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஐயோ கடவுளே ஏண்டி வேறு பென்சில் எடுத்துக்கூடாது, 2 பேருக்கு பர்பிள் பென்சில் தான் வேணுமா அப்படின்னு. அது அப்படி இல்லைண்ணா அது வாங்கிட்டே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு பர்பிள் பென்சிலை அவள்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு பிங்க் கலரில் இருக்குது அதை வந்து ஸ்ட்ரேயா எடுத்துக்கிறா. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு அவள் ஸ்ட்ரேயா வந்து வயனோட கையை பிடிச்சி இழுக்கிறா. அப்போது தயாங் வயனோட கையை இன்னொரு கையை பிடிக்கிறாங்க. அப்போது வயனுக்கு அப்படியே அழுகு அப்படி ஃபுல்லாக வருது. அவங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரே என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தயாங் ஏண்டி பேசாமல் போகிறீங்க, பேசிட்டு போகலாம்ல, எதுக்கு இப்போ அவளை அவசரமாக கூப்பிட்ற, அதுவும் இல்லாமல் வயன் நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வயனுக்கு என்ன பேசுகிறதே தெரியல. அவங்க அப்படியே தலையை குனிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. அப்போது ஸ்ட்ரேயா அண்ணா அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நாங்கள் கொஞ்சம் மெடிக்கல் வரைக்கும் போனோம், நான் போயிட்டு வந்துடுறோம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்துப்போங்க அப்படி சொல்லிட்டு தயாங்கும் வயனோட கையை வந்து விட்டுடுறாரு. நம்ம வயன் அப்படியே தள்ளி போனோடனே அவங்க கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருக்குது. நம்ம ஸ்ரே பாரு ஸ்ரேயா தயாங் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது, வாய்ஸ்லாம் ட்ரபிள் ஆகுது. அப்போது ஸ்ட்ரேயா வயன் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்ம வயன் தயாங் அப்படி சொல்லிட்டு அவங்க தயாங்னு திருப்பி அதே பேர் தான் அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ட்ரேயாக்கு என்ன பண்ணுறதே தெரில. அவங்க வயனை ஹக் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்ம வயனுமே கொஞ்சம் நேரத்தில் காம் டவுன் ஆகிட்டு ஓகே ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்களே காம் டவுன் பண்ணிட்டு ஓகே ஸ்ட்ரேயா நம்ம வீட்டுக்கு போகலாமா ப்ளீஸ், என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அழுகுற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஸ்ட்ரேயா ஓகே ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரேயாவுமே சொல்கிறாங்க. நம்ம வயனும் ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேருமே இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வாங்கின எல்லா திங்ஸும் வச்சுட்டு நம்ம வயன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுக்கிறாங்க. படுத்தா அவங்க தயாங்க பார்த்து தயாங்க கூட அந்த 1 இயர் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. தயாங் சிரித்தது, தயாங் அவளை கிஸ் பண்ணது எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. அவள் அப்படியே கண்ணை மூட அவள் கல்லேருந்து ட்ராப்லெட்ஸ் மட்டும் நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஸ்ட்ரேயா ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. நம்ம வயன் அழுதுட்டுருக்கா. நம்ம ஸ்ரேயா ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே அவள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவள் கீழே வந்தால் வயனோட அம்மா என்னடி ஆச்சு அப்படின்னோடனே இல்லைம்மா அவளுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, ஸோ அவள் தூங்கட்டும், நீங்கள் இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேயாவுமே அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறா. நம்ம வயனோட அம்மா சரி ஹெட்டேக்காக இருக்குல்ல சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வயனோட அம்மாவும் வயனை டிஸ்டர்ப் பண்ணல.
இப்படியே தான் ஒரு 1 இயர் பாஸ் ஆகுது. வயன் அடிக்கடி தயங்க மீட் பண்ணுவாள். அப்போல்லாம் அவளுக்கு இந்த கை கால் ஷிவர் ஆகுறது, அவளோட வாய்ஸ் அப்படியே லைட்டாக நடுங்கும். அப்போது அவளோட கண்ணெல்லாம் கலங்கும். தயங்க பார்க்குறப்ப எல்லாம் கலங்கும். அதுவும் யாராவோட பார்க்குறப்போ அவங்களுக்கு மனசு அவ்வளோ பெயினாக இருக்கும். யாரோ கத்தி எடுத்து அவங்க ஹார்ட்டில் குத்துற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நம்ம ஸ்ரேயா தான் வயனை செம்மையாக கன்சல்ட் பண்ணுவாங்க, செம்மையாக கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. அப்படியே 1 இயர் முடியுது. இப்போது தயாங் ஒர்க்கெலாம் ஜாயின் பண்ணி அவர் வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம வயனுமே வந்துட்டு இப்போது காலேஜெலாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் தண்டமாக இருக்காங்க. அப்போது நம்ம வயன் தூங்கிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு கால் வருது. ஹலோ அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சைடு ஸ்டே தான், ஏ மாடே என்னம்மா தூங்குற, என்ன பண்ணுற அப்படின்னோடனே, ஐயோ தூங்கிட்டு இருக்கேன்டி, ஏன்டி டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னோடனே, இல்லடி கொஞ்சம் வெளில போகலாமா, சும்மா வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்குதுடி அப்படின்னோடனே, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம வயனுமே ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு 2 பேருமே வந்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பி ஒரு கெஃபே மாதிரி இருக்குது, அது இப்போ தான் நியூவாக வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கெஃபே போயிட்டு, நல்லா இருக்குல்ல, மாடல் எல்லாமே நேச்சராக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு 2 வந்து பேசிகிட்டு இருக்குங்க. அப்போ வந்துட்டு பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ், நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த வாய்ஸை கேட்டோன்னே நம்ம வயனுக்கு எப்பவும் போல் அப்படி கை கால்லாம் ஷிவர் ஆகுது, கண்ணெலாம் கலங்குது. அப்போது ஸ்ரேயா வயனோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம வயனும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு போல்டாக ஹாய் தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தயங்கும், ஹாய் வயன் என்ன இங்கே 2 பேர் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, அதுக்கு ஸ்ரேயா, இல்லைண்ணே இந்த கஃபே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் விசிட் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே நானும் அதுக்கு தான் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு யாராக தான் வரா வந்து தயாங்க ஹக் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து உட்கார்றா. உட்காந்து, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஸ்டேயா, நாங்களும் இங்கே கேஃபேக்கு தான் வந்தோம் அப்படின்னோடனே அவள் வந்து ஒரு மாதிரி ரூடாக சொன்னோன்னே நம்ம யாராக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ யாரா எதுக்கு இவ இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவள் அப்போதைக்கு எதுவும் கண்டுக்கல. ஸோ நம்ம ஸ்ரேயாக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. நம்ம எனக்கும் தான், பட் 2 பேருமே ஃபேஸில் காமிக்கவே இல்லை. தயாங் நிறைய பேசுகிறாரு. யாராக்கு அந்த கெஃபேனா பிஸ்கெட்டு குக்கீலாம் வச்சுருப்பாங்களே, அதை எடுத்து ஃபீடும் பண்ணுறாரு. அப்போல்லாம் நம்ம வயனுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது ஸ்ரேயாவோட கையை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாங்க. அப்படியே கண்ணை மூடி ஓப்பன் பண்ணி, ஓகே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களுமே அப்படியே நார்மலாக இருக்காங்க. பட் கஷ்டமாக இருக்க மனசு, என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம வயன் அந்த குக்கி இருக்குல்ல, அதை எடுத்து ட்ரை பண்ணி பாரு, சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம வயனுமே அப்படியே அமைதியாக உட்காந்தே இருக்காங்க. நம்ம ஸ்ரேயா தயா யாரா 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரேயா, அண்ணா எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம தயா, என்னடி எப்போ வந்தாலும் ஒர்க் இருக்குது அதான் சொல்கிறீங்க, வேறு என்ன தான் பண்ணுறீங்களோ போங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு ஸ்ரேயா, உன்கிட்ட இருந்தால் அவ்வளோதான், அவள் அழுதுருவா அப்படின்ற மாதிரி வயனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இல்லைண்ணா எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எனக்கு தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, ஸோ நான் போய் ஆகணும், ஒர்க்குக்காக ஜாபில் அப்ளை பண்ணணும், ஸோ புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. நம்ம தயங்கும், சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தயங்க விட்டுறாங்க. நம்ம ஸ்டேயாவும் வயனும் அந்த இடத்த விட்டு வெளில வராங்க. நம்ம வயன் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம தயாங்கோ யாராவும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்க எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே தண்ணி கீழே ஊற்றுது. நம்ம ஸ்ரேயா வயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம வயன் ஸ்ரேயாவை ஹக் பண்ணி, ஒன்றும் இல்லை ஐ எம் ஃபைன் அப்படி சொல்லிட்டு திருப்பி ஹக்கை வந்து பிரேக் பண்ணிட்டு, நான் நல்லா இருக்கேன் ஸ்ரேயா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஸ்ரேயா, கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. பப் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வயன் வேணாண்டி. நம்ம ஸ்ரேயா, சரி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வீட்டில் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வயனும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. அவங்கள பார்க்க குழந்த மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்காங்க நம்ம வயன் பேசும்போது. பட் நம்ம ஸ்ரேயாவுக்கு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்ரேயா சரி வா அப்படி சொல்லிட்டு வராங்க. அப்படியே வந்து அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. அப்போது நம்ம ஸ்ரேயா தான் மச்சான் அப்படின்ற மாதிரி வராங்க. என்னது அப்படின்னு டொன்டடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயா வந்துட்டு பின்னாலேருந்து ஒரு பேக் எடுக்கிறாங்க. என்னடி இது கருமோ அப்படின்னு. இந்த பேர் இது எவ்வளோ புண்ணியமான விஷயம், இதை போய் கருமெல்லாம் சொல்லக்கூடாது, வாயில் போடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயா சொல்கிறாங்க. நம்ம வேணும், அப்படியா அவ்வளோ புண்ணியமான விஷயமா, என்னது அது, ஏதாவது கோவில் தீர்த்தமா அப்படின்னு கேட்குறாங்க. தீர்த்தம் இல்லை மச்சான், வலிக்கான மருந்து அப்படின்னு. ஏன் வலிக்கான மருந்தா, என்ன வலிக்கான மருந்து அப்படின்னு கேட்டோன்னே, அதுவா தோ பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஒயின் அந்த ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து காமிக்கிறாங்க. வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னோடனே ஆமாம் வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து இப்போ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொரியாவில் அதெல்லாம் சகஜம் தானே. ஸோ 2 பேர் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒயின் மொடா குடி அறிவே நல்லா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் அவனை, ஆனால் அந்த தருதலைக்கு புரியவே இல்லை, சரியான மர மண்டையாக இருக்கான்,
அந்த 1 இயர் அவன் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்து தெரியுமா. மச்சான் எனக்கு ஒரு அழுகையாக வருது அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் குமரி குமரி அழுகுறாங்க. நம்ம ஸ்ரேயாவும் வீடு மச்சான் நான் உனக்காக இருக்கேன், என் அண்ணனை கடத்திட்டு வந்தாலும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்ரேயா ஒரு பக்கம் புலம்புறாங்க. நம்ம ஒயின் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அவனை ஐயோ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு திருப்பி உட்காடுறாங்க. நம்ம ஸ்ரேயாவும் வீடு மச்சான் உனக்காக நான் அவனை ஏதாவது பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயா வீரவசனம்லாம் பேசுகிறாங்க. நம்ம மச்சான் என்னால் முடியலடா மச்சான், அதுவும் அந்த யாராக இருக்கா பாரு உன் அண்ணக்கிட்ட கொஞ்சம் பேசலாம் என்னால் பார்க்க முடியல, இதோ என்னோட இந்த குட்டி இதே இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க வயிறை வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. மச்சான் வயிறு அங்கே இல்லைடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயா பையனோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு தலையில் வைக்கிறாங்க. இதோ என்னோட குட்டி இது இருக்குல்ல அது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஸ்ரேயா கரெக்டு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் புலம்பி தள்ளிட்டு அன்றைக்கி நைட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே 2 பேர் தலையை பிடிச்சிட்டு எழுந்திரிக்கிறாங்க. ஐயோ தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி. அப்போது ஸ்ரேயா எனக்கு செம்மையாக வலிக்குது அப்படின்றாங்க. நைட்டு செம்மையாக குடிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஸ்ரேயா பார்த்தாலே தரல பாட்டில்லாம் காலியாக இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 பாட்டில் காலி பண்ணியிருக்கோம் மச்சான், போன தாட்டியாவது பரவாயில்ல 1 தான் காலி பண்ணோம், இந்த தாட்டி 3 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வேணும் சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேர் வந்துட்டு கிளம்பி ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் நீங்கள் ஒயினா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம். நீங்கள் ஸ்ரேயா கரெக்டாக அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி ஸ்ரேயாவும் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரையும் அங்கே வெயிட் பண்ணுங்கள் உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே வந்துட்டு அந்த வெயிட்டிங் ரூம் இருக்குல்ல அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு மேனேஜரை பாருங்கள், அதுக்கப்புறம் சிஓவை பார்க்கலாம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு போயிட்டு மேனேஜரை பார்க்குறாங்க. அந்த மேனேஜரும் கொஷின்லாம் கேட்குறாங்க. நம்ம ஒயன் சூப்பராக பர்ஃபெக்டாகவே ஆன்சர் பண்ணுறாங்க. நம்ம மேனேஜரும் ஓகேம்மா உனக்கு ஒர்க்கு வந்து கண்டிப்பாக தரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம எனக்கு செம்ம ஹாப்பி, தேங்க்யூ சார்னு 3 தாட்டி வந்து பவ் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு ஓகே சார் நான் இப்போ சிஓவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே நீ போயிட்டு ஜாயின் பண்ணணுன்னா வந்து அங்கே ஒரு ரூல்ஸ் போட்டு அதை வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி சைன் வாங்குவாங்கள்ல அந்த மாதிரி சிஓ கிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நம்ம இனிமேல் வந்துட்டு போகிறாங்க. போயிட்டு மே ஐ கமன் சார் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணால் நம்ம ஜிமின் தான் இருக்கார். ஜிமன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே மே ஐ கமன் சார்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஜிமின் இருப்பாரா. ஜிமின்னு பார்த்தோன்னே குட் மார்னிங் சார் அப்படி சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்போது ஜிமினோ ஒயன் சிட் டவுன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒயனை உட்காந்துட்டு சார் ஃபைல் அப்படி சொல்லிட்டு அவங்களோட ஃபைல் இருக்குல்ல அதை கொடுக்குறாங்க. கொடுத்தனே ஓகே ஒயன் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு சைன் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் நல்லா ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறாரு. நம்ம ஒயனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஜிமின் வந்து நம்ம ஒயனோட சீனியர் தானே, தயாங்கோட ஃப்ரெண்டு. ஸோ ஜூனியர் சீனியர் அப்படி ஓகேவா, அதனால் அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவளுமே ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு அதில் சைன் பண்ணுறா. ஓகே சார் நான் ஒர்க்கில் இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயன் நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கிறதுனால ஓகே தான், நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணாலும் ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே சார் அப்போ நான் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஓகே வைன் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஒர்க் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ சார் அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம ஜிமின் ஓகே வைன் ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம வேணும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெளில வராங்க. அப்போது ஸ்ரேயா என்னடியாச்சு ஒர்க் கிடச்சதா அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தில் கேட்குறாங்க. அப்போது வயனும் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கை காட்டிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஸ்ரேயாவும் ஹக் பேக் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக அந்த இடத்த சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு மிஸ் ஸ்ரேயா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்போது இருடி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரேயா போகிறாங்க. போயிட்டு நீங்கள் மேனேஜர் ரூமுக்கு போகலாம் அப்படின்னோடனே நம்ம ஸ்ரேயாவுமே அவங்களோட ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு மேனேஜர் ரூமுக்கு போயிட்டு மே ஐ கமன் சார் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிற மேனேஜரும் ஸ்ரேயா மேடம் அப்படிங்கிறாங்க. அப்போது அங்கே ஸ்ரேயா சார் மே ஐ கமின் அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. அப்போது அவங்களும் எஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்ரேயாவும் போயிட்டு சார் என்னோடய ஃபைல் அப்படிங்கிறாங்க. மேம் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ என்ன மேம் நான் ஒர்க்குக்கு வந்திருக்கேன் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஷின்லாம் கேட்குறாங்க. ஸ்ரேயாவுமே ஆன்சர்லாம் பண்ணுறா. அப்போது யூஆர் அப்பாயிண்டட் போய் சிஓவை பார்க்கலாம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயாவுமே வந்துட்டு சிஓ ரூமை வந்து தட்டுறாங்க. மே ஐ கமன் சார் அப்படின்னு. நம்ம ஜிமேனோ எஸ் கமன் அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம ஸ்ரேயா போயிட்டு சார் ஃபைல் அப்படிங்கிறாங்க. அப்போது ஸ்ரேயா நீயா அப்படிங்கிறாங்க.
சார் நான் இங்கே ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணலான்னு அப்ளை பண்ணேன். ஸோ நான் அப்பாயிண்ட் பண்ணீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது வந்துட்டு நம்ம ஜிமின் ஓகே ஓகே ஸ்ரேயா சிட் டவுன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்ரேயா உட்காந்துட்டு ஓகே சார் என்னோடய ஃபைல் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி பார்த்துட்டு யூஆர் அப்பாயிண்டட், டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு ஒர்க்கில் ஜாயின் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஒர்க் அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்ரேயா தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கி படிச்சுட்டு சைன் பண்ணிட்டு ஓகே சார் நான் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிமினும் ஸ்ரேயா என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரேயா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ ஒர்க் லைக், அதுவும் ஏன் கம்பெனிலையா? உன்னோட அண்ணன் தயாங் கிம் குரூப்போட சிஓ, அவன் தாண்டி நம்பர் 1. அவன் கம்பெனியில் இல்லாமல் என்னோடது செகண்ட் கம்பெனி, அதுவும் அவனோட பார்ட்னர்ஷிப்பில் தான் நானே இருக்கேன். என்கிட்ட வந்து நீ இப்படி கேட்குறியா அப்படின்னோடனே ஜிமன் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ஒர்க் தருவியா ஓகேவா? இல்லைனா நான் வேறு கம்பெனியில் கூட ட்ரை பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, புரியுதா? இதில் நீ வந்து அவங்களோட தங்கச்சி இவங்களோட தங்கச்சின்னு என்கிட்ட வந்து சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஜிமினும் சரி ஓகே நீ இங்கே ஜாயின் பண்ணிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டேவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஒயன் ஒர்க் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒயனும் திருப்பி ஹக் பண்ணிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து இப்போ ஹாப்பியாக போயிட்டு ஜாலியாக டின்னர்லாம் வந்து அப்படியே வெளிலவே முடிச்சுட்டு சுற்றிட்டு படம்லாம் பார்த்துட்டு பீச்லாம் போயிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவள் வந்து ஸ்டே வந்து அவளோட வீட்டுக்கு போயிடுறா, ஒயன் வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேர் வந்துட்டு இந்த சைடு ஒயன் அவசர அவசரமாக ஒர்க்கு கிளம்பிட்டுருக்காங்க, அந்த சைடு ஸ்டேவும் அவசர அவசரமாக ஒர்க் கிளம்பிட்டுருக்காங்க. நம்ம ஒயன் கிளம்பிட்டு ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு டேரெக்டாக ஸ்டேவோட வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நிற்கிறாங்க. நின்றுட்டு ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்போது ஸ்ரேயாவும் ஓடி வந்துட்டு மச்சான் சாரி மச்சான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ரேயாவே வந்துட்டு பைக்கில் ஏறிட்டு இப்போ 2 பேர் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு தான் ஃபாஸ்ட்டாக அந்த பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு பார்க்கிங்லலாம் நிறுத்திட்டு 2 பேரும் அடித்து பிடிச்சி வந்து பார்த்தா லிஃப்ட்டு வந்து வரவே மாட்டேங்குது. ஐயோ அந்த லிஃப்ட்டு வேறு அப்படி சொல்லிட்டு திருப்பி 2 பேரும் ஸ்டெப்லேயே ஏறி போகிறாங்க. போயிட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு ஐடி கார்டு வந்து அங்கே பஞ்ச் பண்ணிடணும். கரெக்டாக 9 o'clock ஆஃபீஸ்னால் 9 o'clock பஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா வந்து அவங்களோட சேலரியில் தான் வந்து காசு பிடிப்பாங்க. ஸோ கரெக்டாக ஒயனும் ஸ்டேயாவும் 8:59 கரெக்டாக பஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்பா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பஞ்ச் பண்ணிட்டு மூச்சு வலிட்டு நிற்கிறாங்க. அப்போ பின்னாலேருந்து ஒரு பையன் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நானும் ஐடி கார்டு பஞ்ச் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாங்க. எஸ் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. அந்த பையனை வந்துட்டு பஞ்ச் பண்ணிட்டு நியூ ஜாயினிங்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு எஸ் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போது நானும் நியூ ஜாயினிங் தான், ஜாயின் பண்ணி 1 week தான் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா லெட் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரேயா தான் கை கொடுக்குறாங்க. அந்த பையனை வந்துட்டு எஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறாங்க. மை நேம் இஸ் ஸ்ரேயா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐ எம் ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 பேரும் வந்துட்டு பேசிட்டு வரோம். ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரேயா கேட்டணும். மை நேம் இஸ் ஜாக்சன் அப்படின்னு. ஹாய் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் வந்து போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்துட்டு பிஏ இருக்காங்க. அவங்க வந்துட்டு சரி உங்கள் எல்லாேருக்கும் நான் தான் எங்கே யாரோட பிளேஸ் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒயன் ஐயோ நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஸ்டேவும் அதுக்கு தான் ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. அப்போது ஒயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. எஸ் மேம் கேபின் நம்பர் 17 உங்களோடது அப்படி சொல்கிறேன். ஓகே மேம் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு 17 போய் உட்காடுறாங்க. ஓகே மிஸ் ஸ்ரேயா அப்படின்னோடனே எஸ் மேம் கேபின் நம்பர் 18 உங்களோடது. அப்பா பக்கத்தில் சூப்பர் அப்படி சொல்லிட்டு அவங்க தேங்க்யூ மேம் அப்படிங்கிறாங்க. ஜாக்சன் அப்படின்னோடனே எஸ் மேம் அப்படின்னோடனே கேபின் நம்பர் 16 உங்களோடது. 16 ஒயன் பக்கத்தில் தேங்க்யூ மேம் அப்படி சொல்லிட்டு இப்போ 3 பேரும் ஒரே பிளேஸ் அதாவது பக்கத்தில் ஜாக்சன் ஒயன் அடுத்த ஸ்டேயா இப்படி தான் 3 பேர் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. 3 பேருக்கு செம்ம ஹாப்பி. 3 பேர் ஹைஃபை போட்டு நல்ல வேலை ஒன்றாக்கட்டும் அப்படி சொல்லிட்டு 3 பேருமே ஒன்றா தான் சுற்றுறாங்க. கேன்டீன் போகிறதா இருக்கட்டும், வெளில போகிறதா இருக்கட்டும், ஆஃபீஸ் டைமில் ஒர்க் டைமில் எல்லா டைம்லையும் ஒன்றாவே சுற்றுறாங்க. 3 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிட்டாங்க. 3 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. பிகாஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஒயன் வந்துட்டு எல்லோரும் ஃப்ரூட் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கப்போ நம்ம ஒயன் ஸ்ட்ரேயா ஜாக்சன் 3 பேர் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. வாழைப்பழம் வந்து சாப்பிட்டுட்ருக்கிறப்போ என்ன ஆகிடும்னா நம்ம ஒயன் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வாழைப்பழத்தை வந்து அந்த தோல் இருக்கும்ல அதை தூக்கி போட்டுருவாங்க. அது வந்து ரொம்ப தூரமாக போய் விழுந்திருக்கும். சரி அவங்களும் சரி அப்புறம் போய் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கதை பேசுகிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா அதனால் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த சைடு வந்து மேனேஜர் எப்போ பார்த்தாலும் எல்லார்ட்டையும் சிடுன்னு இருப்பார். அவர் யாருக்குமே பிடிக்காது. எல்லாருமே திட்டுவார். ஒயன் ஜாக்சன் ஸ்ட்ரேயா எல்லாருமே திட்டிகிட்டு இருப்பார். அவர் வந்து நடந்து வந்துட்டுருப்பார். அப்போ கீழே இருக்கிற வாழைப்பழ தோலை வந்து பார்க்காம அவர் அதில் காலை வச்சு டொம்மனு கீழே விழுந்திருப்பார். அதை பார்த்து ஒயனுக்கு ஸ்ரேயாவுக்கு ஜாக்சனுக்குலாம் சரியான சிரிப்பு. எங்கள் பாரு சிரிப்பு தாங்க ஐயோ செம்ம ஐயோ அந்த சட்டத்தாலே கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஹைஃபை போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ சிரிக்காதீங்க ஓகேவா? அவன் எந்திரிச்சு பார்த்தா திட்டுவான் சரியா.
சிரிக்கக்கூடாது, வாங்க போய் தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, பட் சிரிப்பு வருது தாங்க முடியல. 3 பேரும் அப்படியே மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு, சார் விழுந்துட்டிங்களா சார் அப்படி சொல்லிட்டு பாவமாக எழுப்பிட்டு, சார் பார்த்தேன் சார், வாங்க சார் உங்களை மெடிக்கல் ரூம் கூட்டு போகிறேன் சொல்லிட்டு மெடிக்கல் ரூம்லலாம் விட்டுட்டு இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே கிராஸ் பண்ணி வந்து 3 பேரும் கீழே உட்காந்து சிரிக்கிறாங்க. அவனை பார்த்தியடி அவங்க விழுந்தப்ப அவனுக்கு சவுண்ட் வந்தது பாரு, எனக்கு சிரிப்பு தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொன்னோடனே அதுக்கு ஸ்ட்ரேயா, ஆமாண்டா நானும் அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தேன் பாரு, எனக்கு சரியான சிரிப்பு மச்சான், நான் செம்மையாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் வந்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது பின்னாலேருந்து ஜிமின், என்ன பண்ணுறீங்க 3 பேர் அப்படின்னோடனே அது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரே இருந்துச்சுன்னு, சார் அது மேனேஜர் வந்து விழுந்துட்டார், ஸோ நாங்கள் தான் பார்த்து அவரை தூக்கி விட்டு இப்போ தான் சார் மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னோடனே, அதுக்கே 3 பேர் இங்கே நின்று சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஜிமின் கேட்டோன்னே, அது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் அப்படியே மண்டையை சொல்லிக்கிறாங்க. நம்ம ஸ்ரேயாக்கும் அப்புறம் ஜாக்சனுக்குலாம் என்ன இவன் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது 3 பேர் வேலையை பாருங்கள் போங்க அப்படி சொன்னோன்னே நான் 3 பேர் அப்படியே ஓடிடுறாங்க பயந்துட்டு. நம்ம ஜிமின் லைட்டாக சிரிச்சுட்டு திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே போகிறாரு. இப்படியே தான் வயனோட லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஜாக்சன் ஸ்ரேயா அப்படி சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக ரொம்ப ஃபன்னாகவே போகுது. ஒரு 6 மந்த் இப்படி தான் போயிருக்கோம். நம்ம 3 பேர் இருக்காங்கள்ல, ஜாக்சன் ஸ்ரேயா வயன், 3 பேருமே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க லைஃப்பை. வெளில போகிறது அப்படி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஜாலியாக இருக்கும். அந்த ஒர்க் வந்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 3 பேருமே ஜாலியாக இருக்காங்க. அந்த 6 மந்தில் வயன் ஒரு தாட்டி கூட தயாங்க பார்க்கவே இல்லை. தயாங்க பற்றி லைட்டாக மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லிக்கலாம். அப்போது 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வயன் தான் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போது ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி, ஹலோ ஸ்ரேயா, ஏண்டி என்னடி பண்ணுற, 2 நாள் ஆச்சு, போயிட்டு ஒரு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எங்கே தாண்டி இருக்க, எப்படி வருவேன், நீ இல்லாமல் எனக்கு போர் அடிக்குது சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாங்க. நம்ம ஸ்ரேயா, எனக்கு மட்டும் என்ன ஆசையா, இல்லை என் விதி, இங்கே பாரு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. நம்ம வயனும் எப்போ வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயா சொல்கிறாங்க. எனக்கு போர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம வயன் சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ரேயாவும், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி சொன்னோன்னே நம்ம வயனும், ஐ மிஸ் யூ டூ அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரேயாவோட அம்மா இருக்காங்கள்ல, அவங்க வந்து அவங்களோட நேட்டிவான ஒரு வில்லேஜ் இருக்கும், அதுக்கு வந்து ஸ்ரேயாவை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. 2 நாள் தான் ஆகுது போய் புள்ள. அதுக்குள்ளே வயன் வந்து மிஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், 2 பேரும் என்னவோ வருஷக்கணக்காக பார்க்காத மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க ஸ்டோரி குழப்பலாம். நம்ம சரி ஓகே மச்சி, நீ போயிட்டு ஃபேமிலியோடு இருக்க, சரி என்ஜாய் பண்ண, சீக்கிரம் வந்து தொலை சரியா அப்படின்னோடனே, சரி மச்சான், எனக்கே எப்போ ரிட்டன் ஆகுன்னு தெரில, எங்கள் அம்மாட்ட கேட்டால் வாயை மூடிட்டு இரு, எப்போ பார்த்தாலும் உனக்கு வாய் தான் அப்படி சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறாங்க. நான் என்ன பண்ணுறது, சரி மச்சான் நீ பாரு, நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்டேவுமே கால் கட் பண்ணிடுறாங்க. நம்ம வயன் வந்து அப்படியே படுத்துருக்காங்க. அப்போது வயனோட அம்மா கதை ஓப்பன் பண்ணிட்டு, வயன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ண அப்படின்னோடனே, என்னம்மாச்சு ஏன் அப்படின்னோடனே, ட்ரெஸ்ஸை பேக் பண்ண அப்படின்றாங்க. நம்ம வயனுக்கு எதுவுமே புரியல. ஏன் சொல்லுமா அப்படின்னோடனே, பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு போயிடுறாங்க. நம்ம வயன் எதுவுமே புரியாமல், எதுக்கு என்னன்னு தெரியாமல், என்ன ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறோன்னு தெரியாமல், வயனும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டாக எங்கே போகிறோன்னு தெரில, என்னன்னு தெரில, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஆவரேஜாக அப்படி தான் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்னு கூட தெரில, சும்மா மேக்ஸிமம் ஒரு 15 எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகேவா, எடுத்து வச்சுட்டு அவங்களுமே கீழே வராங்க. கீழே வந்து என்னாச்சு எல்லாருக்கும் அப்படின்னோடனே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து ஒரு கார் நிற்கிது. அதில் வயனோட அம்மா, வயனோட அப்பா, வயனோட அக்கா லூனா எல்லாருமே வந்து கிளம்புனா அந்த கார் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்குது. அப்பா என்னது இவ்வளோ நேரம் போகுது, அம்மா எங்கேம்மா போகிறோம், என்னம்மா இவ்வளோ நேரம் ட்ராவலிங், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னோடனே நம்ம வயனோட அம்மா, வாயை மூடிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவங்களோட கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம வயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, இங்கே என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அதை பார்க்குறாங்க. வயன், அம்மா ஏம்மா அலற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வயனோட அம்மா, வயன் கொஞ்ச நேரம் அமைதியாக வாடா அப்படின்றாங்க. நம்ம வயனும் சரி இதுக்கு மேலே கேட்க வேணாம் அப்படி சொல்லிட்டு அவங்களுமே அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 4 ஹார்ஸ் கழித்து அவங்களோட கார் ஒரு குட்டி வில்லேஜ், அப்படி அவ்வளோ பசுமையாக இருக்குது, அவ்வளோ க்ரீனிஷாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அங்கே ஒரு பொல்யூஷன் கூட இல்லை. இவங்களோட வண்டி மட்டும்தான் அங்கே சவுண்டு, மற்றபடி எல்லாமே பறவை சத்தம் அந்த மாதிரி தான் கேட்குது. நம்ம வயன் பார்க்குறாங்க, வாவ் செம்மையாக இருக்கே, ஏன்னா அந்த வயல், அந்த மேகம், அந்த இருட்டுற டைமு எல்லாத்தையும் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. நம்ம வயன் பார்த்துட்டு போகிறாங்க. அப்படியே ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு இந்த கார் வந்து நிற்கிது. அப்படியே வந்து வயன் இறங்கி வந்து பார்க்குறாங்க, என்னடா அது படத்தில் பார்த்ததெல்லாம் நேரில் காட்டுற மாதிரி இவ்வளோ பெரிய அரண்மனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போது அங்கே இருந்த ஒரு பர்சன், வாங்க வரத்துக்கு இவ்வளோ நேரமா அப்படின்றாங்க. சாரிம்மா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாரி அப்படி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி போகிறாங்க. பார்த்தா அம்மா அப்படின்னா பாட்டியா,
நான் ஃபோனில் மட்டும்தான் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒயின் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. பட் எதுவும் பேசலை. லூனாவும் அப்படி தான் பார்த்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அவ்வளோ பேர் இருக்காங்க. சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, நிறைய பேர், அத்தை, மாமா, சொந்தக்காரங்க சொல்லிட்டு அத்தனை பேர் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி போல். அந்த கிராமமே அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஒயன் என்னது இது, ஏதாவது என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயனுக்கு எதுவுமே புரியல. திடீர்னு இவ்வளோ பெரிய அரண்மனைக்குள்ளே இவ்வளோ பேர், என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. அந்த ஃபேமிலியும் ஒரு கன்ஃபியூஷனோட தான் வருது. ஒயனோட அப்பா எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டோன்னே அவர் உள்ளே இருக்கார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. போய் உள்ளே பார்த்தா அங்கே ஒரு பெரியவர், ஓகேவா, ஒரு தாத்தா, அவர் வந்து படுத்திருக்காரு. அவரோட கண் வந்து க்ளோஸில் இருக்குது. உள்ளே போயிட்டு ஒயனோட அப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்போது அவருமே கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டியாம்மா, உன்னை பார்க்கணுன்னு தான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்பா என்னப்பா பேசுகிறீங்க, ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கப்பா, உங்கள் நல்ல மனசு அப்படி சொல்லிட்டு ஒயனோட அம்மாவும் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த தாத்தா இருக்கார்ல அவரும், இல்லைம்மா என்னோடய கடைசி காலகட்டம் நெருங்கிச்சு. நான் என் பேர பசங்களையும் என் மகனுங்க எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்துட்டேன்னா என் உயிரை நிம்மதியாக விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஒயனோட அம்மாவுக்கு ரொம்ப எமோஷ்னலாகி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இல்லைப்பா ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பின்னாடி ஒயன், லூனா, ஒயனோட அப்பா எல்லோரும் நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கே கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்குது. அவங்களும் ஐயோ பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஒயனோட அப்பா இருக்காங்களே அவங்க, மாமா அப்படின்ற மாதிரி போகிறாங்க. போயிட்டு ஒன்றும் இல்லை மாமா, நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க அவங்க அப்படி சொல்லிட்டு அவருமே வந்து தைரியம் சொல்கிறாரு. எல்லோரும் வந்து தைரியம் சொல்லவும் தாத்தாக்குமே கொஞ்சம் மன உறுதியெலாம் அதிகமாகுது. ஓகேவா, நம்ம ஒயனும் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒயன் பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. பார்க்க அப்படி எப்படி சொல்கிறது, அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. அதை பார்த்துட்டு வாமா என் ராசாத்தி அப்படி சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு அப்படியே கொஞ்சிறாரு. அதை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்து, தாத்தா என்னை விட்டு போவீங்களா, நான் போகக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஒயன் வந்து சுட்டியாக பேசுகிறாங்க. நம்ம தாத்தாக்கு ஐயோ என் தங்கத்தை தொட்டு நான் எங்கே போகிறேன், எங்கேயும் போக மாட்டேன் தாத்தா, எப்போ கூட தான் இருப்பேன் சரியா, சின்ன பிள்ளைந்து உன்னை பார்க்கறதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கல, இப்போயாவது வந்தியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒயனும் தாத்தா நான் வந்து கேட்டேன், நான் உங்கள்கிட்ட ஃபோனில் மட்டும்தானே பேசியிருக்கேன், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டாலே எங்கள் அம்மா தான் விடவே மாட்டாங்க, அதனால தான் நான் வந்ததில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் வந்து கோச்சிக்கிறாங்க. அப்போது தாத்தாவும் விடுற தங்கம், இப்போ தான் தாத்தா இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒயனும் சரிங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு நம்ம தாத்தாவை வந்து ஒயன் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ லூனா அப்போ நான் அப்படிங்கிறாங்க. நீனும் வாடி ராசாத்தி அப்படி சொல்லிட்டு இப்போ 3 பேர் ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்தா ஒயனோட அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கி சிரிக்கிறாங்க, ஒரு ஹாப்பி டியர்ஸ். அப்போது வந்து பக்கத்தில் பாட்டி, இவர் சிரிச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன், ஒயின் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஒயின் இருக்கிற இடமே எப்போவும் கலக்கலன்னு இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம்மா அருந்தவாள் அப்படி சொல்லிட்டு லூனா சொல்கிறேன். யார் இருந்தவாளே பொடி பைத்தியக்கறி அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. நம்ம ஒயின் குடிச்சா வாய முடி அப்படி சொல்லிட்டு நம்ம லூனா சொல்கிறாங்க. நீ வாய முடி சொல்லிட்டு 2 பேர் வாய முடிக்கிறாங்க. அப்போ தாத்தா ஐயோ சண்டை போடாதீங்கடா தங்க குட்டிங்களா அப்படி சொல்லிட்டு கொஞ்சிறாங்க. நம்ம ஒயின் தாத்தா சொல்கிறதுக்காக உன்னை விடுறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம லூனாவும் நானும் தாத்தாக்காக தான் உன்னை விடுறேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மறைக்கிறாங்க. நம்ம ஒயனோட அம்மா ஐயோ ஆரம்பிச்சிட்டாளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒயன் அதுங்க எப்போ இப்படி தான் கண்டுக்காதீங்க அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஒயனோட அம்மா எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு, நீ மட்டும்தான் வரல, இப்போ நீனும் வந்துட்டு வா எல்லோரும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமா யாரை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒயின் கேட்குறாங்க. அதுவா உங்கள் அம்மா ஒன்றும் சிங்கிள் சைல்டெலாம் கிடையாது, அவளுக்கு 3 அண்ணன் 2 தங்கச்சி இருக்குது அப்படின்னோடனே, என்ன அது 3 அண்ணன் 2 தங்கச்சின்னா மொத்தம் உங்களுக்கு 6 பசங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஒயின் ஆன்னு கேட்குறாங்க. ஆமாம் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தாவும் கேட்குறாரு. தாத்தா நீ ரொம்ப பெரிய ஆள் தான் போலையே அப்படின்ற மாதிரிறாங்க. நம்ம ஒயின் வந்து சொன்னது கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. நம்ம லூனா என்னடி பேசுகிற தாத்தா கிட்ட போய் அப்படின்னோடனே, அது இல்லடி 6 குழந்தைங்கன்னா எப்படி வளர்த்துருப்பார் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போது 3 மாமா பசங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்குறாங்க. நம்ம லூனா அடியே வாள் இப்போலாம் பேசக்கூடாது அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் வாங்க போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து ஒயினோட ஃபேமிலி மொத்தமாக வந்து வெளில ஹாலுக்கு தான் வராங்க. அப்போது ஒயினோட அம்மா இருக்காங்களே அவங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு அண்ணன் அவர் வந்து நிற்கிறாரு. வாமா தங்கச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. எப்படின்னா ஃபஸ்ட் அண்ணன், செகண்ட் அண்ணன், தேர்ட் அண்ணன், ஃபோர்த்து வந்து ஒரு அக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒயினோட அம்மா, அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஓகேவா,
நம்ம ஒயனோட அம்மா வந்து 5வது பொண்ணு. ஓகேவா, 5வது பொண்ணு தான் நம்ம ஒயனோட அம்மா. ஓகேவா, ஃபஸ்ட்டு அண்ணன் வாமா இவ தான் என்னோட பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஒருத்தங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பேர் கீதா, இவ தான் என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. வணக்கம் அண்ணி, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இவன் தான் என்னோட பையன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டா நம்ம ஜின்னும் ஆரமும் தான் நிற்கிறாங்க. ஓகேவா, ஜின்னும் ஆரமும் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பெரிய மாமா இருக்காங்களே, ஃபஸ்ட்டு மாமா, அவங்களோட வந்து பசங்க தான் ஜின்னு ஆரம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2வது அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அண்ணன் அப்படின்ற மாதிரி இவங்களும் போயிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் மாதோ, இவ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை கூப்பிட்றாங்க. அடுத்து அவங்க வந்து சீதா. ஓகேவா, அவங்க வந்துட்டு நல்லா இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் நீ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவன் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அங்கே வந்து சுகா தான் வந்து நிற்கிறாரு. என்னடா இன்னொருத்தங்கடா அப்படின்னோடனே மா அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அங்கே ஜேஹோப் போகிறாரு. சுகாவும் ஜேஹோப்பும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஓ அப்படியா, நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கான் ஆண்டி. அவங்க 2 பேருமே நல்லா தான் பேசுகிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு வேறு இருக்குது அப்படி சொல்லிட்டு காட்டினா அங்கே வந்து ஒரு பொண்ணு வர, அவள் பேர் ஜெஸி. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு 3வது ஒரு அண்ணன் வராங்க. அண்ணன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. தங்கச்சிமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒயனுக்கோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து மற்ற 2 அண்ணனை விட 3வது அண்ணன் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. 2 பேருக்கும் ரொம்பலாம் ஏஜ் கேப்பில் 1 வயசு தான் ஏஜ் கேப். அதனால் 2 பேருக்குமே வந்து ரொம்ப ஜோவலாக சூப்பராக பேசுவாங்க. 2 பேருக்கும் 2 பேர்னா உயிர். அந்த மாதிரி உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. என்னென்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு அவங்கவுங்க லைஃப்காக நம்ம தனித்தனியாக போய் தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் உங்களோட பசங்க எங்கே அப்படின்னோடனே கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு இவன் என்னோட ஃபஸ்ட்டு பையன் தயாங், இவன் என்னோட 2வது பொண்ணு ஸ்ட்ரேயா அப்படின்னோடனே நம்ம ஒயனோட அம்மா வாங்கடா தங்கங்களா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. 2 பேரும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஸ்ட்ரேயா ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. நம்ம ஒயனோட அம்மா இவளா ஸ்ட்ரேயா அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. பிகாஸ் ஒரு ஆனந்தத்தில் அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி பேசிட்டு அந்த கண்ணீரோடு பேசுவாங்கல்ல, அப்படி பேசிகிட்டு இருக்கனால அவங்களுக்கு பிளர்ராக தான் தெரிஞ்சிருக்கும். எல்லாரோட ஃபேஸுமே பிளர்ராக தான் தெரிஞ்சிருக்கும். அவங்களே ஒரு ஏதோ குத்து மதிப்பாக தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் கண்ணை நல்லா வைப் பண்ணிட்டு பார்த்தா அது ஸ்ட்ரேயா நீனாடி இது அப்படின்னோடனே ஆமாம் ஆண்டி நீங்கள் இங்கே அப்படின்னோடனே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு. உங்களுக்கு இவளை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னோடனே ஆஹா இவ என் பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படின்னோடனே என்னது உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படின்னோடனே ஆமாம் இவ தான் என் பொண்ணு ஒயன். அதுக்கப்புறம் இவ என்னோட பொண்ணு லூனா அப்படின்னு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு ஐயோ அழகாக இருக்காங்க, ஒரு 2 பொண்ணுமே ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க, 2 பேர் தேவதை மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மாமா சித்தி பெரியம்மா எல்லோரும் வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லோரையும் பார்த்து சிரிச்சிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படிதான் கேட்டுட்ருக்கீங்க. அப்படியே வந்து அந்த ஃபேமிலி டைமே நல்லா ஜாலியாக போகுது. அப்போ வந்து உங்களோட சித்தி இருக்காங்களே, அதாவது உங்கள் அம்மாவோட தங்கச்சி, அவங்க வந்து அக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒயனோட அம்மாவை பார்த்துட்டு வாண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னக்கா இவ்வளோ பெருசாகிட்டே என்னை போய் வாண்டுன்னு கூப்பிட்றேன். நீ எவ்வளோ பெருசானாலும் எனக்கு நீ குட்டி வாண்டு தாண்டி அப்படின்னோடனே அது சரி அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சரி எங்கே உன்னோட பசங்க அப்படின்னோடனே அதுவா அங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டா அங்கே வர்றது ஜாக்சன். அவனை பார்த்தோன்னே உங்கள் 2 பேருக்கு செம்ம ஷாக்கு. நம்ம ஒயின் ஸ்ட்ரே கிட்ட போய்ட்டு ஜாக்சன் அப்படின்னோடனே ஜாக்சனா அப்படின்னு பார்த்தா அவன் தான் ஜாக்சன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்போ அவனும் வந்துட்டு ஒயன் ஸ்ட்ரே அப்படிங்கிறாங்க. இன்னும் இவங்களுக்குலாம் ஷாக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இவங்க 2 பேரும் என்னோட கொலிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொன்னோடனே எல்லாரும் அது சரி எல்லாரும் சுற்றி ஒரே இடத்துல தான் இருந்திருக்கோம், நமக்கே தெரில பாருங்கள் அப்படி சொல்லிட்டு உலகம் எவ்வளோ சின்னது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த தங்கச்சி இருக்காங்கல்ல ஒயனோட அம்மாவோட தங்கச்சி, அவங்க வந்து ஜாக்சனோட தங்கச்சி எங்கே அப்படின்னு கூப்பிட்டா அங்கே வந்து ஒரு பொண்ணு வரா. அவள் செம்ம க்யூட்டாக இருக்கா பார்க்கவே. அவள் வந்து வர அப்படியே சாப்பிட்டுட்டே வரா. ஐயோ அது எந்நேரம் தான் தின்னுட்டே வருது பாரு அப்படி சொல்லிட்டு ஸ்பீடாக வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கூப்பிட்றான். அப்போ அவளுமே வரா. ஹாய் மை நேம் இஸ் மினி அப்படிங்கிறா. மினி வா சூப்பர் நேம் அப்படிங்கிறாங்க. அப்போது இன்னொரு அக்கா வராங்க, அதாவது ஒயனோட அக்கா. ஓகேவா, ஒயனோட அம்மா இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. ஒயனோட அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு பேர் எதாவது வைப்போமா, ஓகே சாந்தின்னு வைப்போம். சாந்தியோட அக்கா வந்து வராங்க. ஓகேவா, அவங்க வந்து என்னடி என்னால் மறந்துட்டீங்க அப்படின்றாங்க. அக்கா உங்களை போய் மறப்போமா அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் அவங்க ரக்கடான கேஸ் போல்
அவங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அக்கா உங்களோட பசங்க எங்கே அப்படின்னோடனே இதோ அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பார்த்தா அங்கே ஜிமின் தான் வராரு. ஜிமின் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க எல்லோரும். என்னடா இவன் என்னோட பையன் தான் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அது சரி அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக் தான். என்னடா இல்லை எல்லோரும் ஒரே இடத்துல இருந்திருக்கோம், நம்ம எல்லோரும் மீட் பண்ணியிருக்கோம், பட் யாருக்குமே யாரையும் தெரில பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்து எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டுட்ருப்பாங்க. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே வந்து ஹால் இருக்குல்ல, ஹாலில் வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அசம்பிள் ஆகிட்டு பெரியவங்க எல்லாருமே அந்த சோஃபா இருக்குல்ல அதில் உட்காந்துருக்காங்க. பாட்டி வந்து அந்த நாற்காலின்னு சொல்லுவாங்களா அதில் வந்து உட்காந்துருக்காங்க. சின்ன பசங்க அந்த தயாங்கு ஜிமின் ஆரம்பு ஜின்னு எல்லோரும் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜிமின் இருக்கார்ல அவர் தான் இப்போ எதுக்காக இங்கே எல்லோரும் இப்படி கூட்டம் போட்டு நின்றுட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த கதையில் நான் ஜேகேவை எடுத்துகிட்டே வரல. ஜேகே வந்து யாருன்னு உங்களுக்கு புரியும், நான் கதை போகிறப்ப சொல்கிறேன் ஓகேவா. ஜேகே வந்து இந்த கதையில் வருவார், ஆனால் நடுவில் தான் வருவார். ஸோ ஜேகே வரலன்னு யாரும் கோச்சிக்காதீங்க சரியா. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ தான் வந்து ஜிமின் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க அதுவா தாத்தாக்கும் எனக்கும் 90வது கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க 90வது கல்யாணமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரேயாக கேட்குறாங்க. ஆமாம் எப்போவுமே பெரியவங்களுக்கு 100வது கல்யாணம் 65வது கல்யாணம் அப்படி தான் பண்ணுவாங்க, 60வது கல்யாணம் இதான் பண்ணுவாங்க. பட் தாத்தாக்கு 100வது கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவரோட ஹெல்த் வந்து ஒத்துழைக்குமா அப்படின்னு தெரியல, அதனால் 90ஆம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் புரியுது தாத்தாவோட உடம்பு ஹெல்த்து வந்து கண்டிஷன் வந்து ஒத்துக்காதான்னு தெரில. இருக்கிறப்பவே அவரை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பண்ணலை. பிகாஸ் எல்லோரும் அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு போனதுனால யாருக்கும் டைம் கிடைக்கல. ஸோ இப்போ தான் டைம் கிடைச்சிருக்கு, எல்லோரும் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி ஓகே இப்போ அம்மா நீங்கள் எல்லாேருக்கும் வேலையை வந்து பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒயனோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சரி சாந்தி நானே பிரித்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்குறாங்க. எப்படின்னா இப்போ பெரியவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் வந்து சொந்தக்காரங்க யார் அப்படின்னு எல்லாமே தெரியும். இப்போ சின்ன பசங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல. அதனால் வந்துட்டு பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் பத்திரிக்கை வைக்கிற வேலை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் வந்து பெரிய நாட்டாமல் அதுவும் இல்லாமல் மிலிட்ரி ஆஃபீஸர் ஓகேவா தாத்தா. அதனால் வந்து அவருக்கு நிறைய சொந்தக்காரங்க நிறைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்குலாம் பத்திரிக்கை கொடுக்குற வேலையை வந்துட்டு பெரியவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதாவது பெரிய மாமா சின்ன மாமா தயங்கோட அப்பா அப்புறம் ஒயனோட அம்மா அந்த மாதிரி பெரியவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஓகேவா. அவங்க எல்லோரும் வந்துட்டு போய் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பசங்க நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கோரஸாக கேட்குறாங்க. அப்போது இருங்க உங்களுக்கு தான் அடுத்த வேலை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ஆரம் ஜிமின் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆரமும் ஜிமினும் ஒரேபடியாக வந்து நிற்கிறாங்க. சொல்லுங்கள் பாட்டி அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்கள் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மண்டபத்தை வந்து புக் பண்ணுறது அதை டெக்கரேட் பண்ணுற வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஆரமும் ஜிமினும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரேயா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸ்ட்ரேயா வந்து நிற்கிறாங்க. மினி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. மினியும் வந்து நிற்கிறாங்க. சொல்லுங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கான வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னோடனே சரி ஓகே பாட்டி அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குறாங்க மிச்சம் இருக்கிறது யார் ஹோபி அவங்க இருக்காங்களே அவங்கள கூப்பிட்றாங்க. அதுக்கடுத்து தயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம ஹோபியும் தயாங்கும் வந்து நிற்கிறாங்க. வந்தோடனே இங்கே பாருங்கள் இந்த பிளேஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து கெஸ்ட்டு எல்லாருமே வந்து தங்க வருவாங்கல்ல அந்த கெஸ்ட்டு வந்து ஹவுஸ் வந்து நல்லா இருக்கும் ஓகேவா. ஏன்னா சொந்தக்காரங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா வந்து தங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பொறுப்பு பார்த்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸு ஓகேவா. அந்த காஸ்ட்யூம் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தயாங்கும் ஜேஹோப்பும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வயனும் லூனாவும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜாக்சன் ஆமாம் எனக்கும் வேலையே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷுகா அவர் அமைதியாக பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போது சரி ஓகே தரேன் இருங்க அப்படின்ற மாதிரி ஜாக்சன் சுகா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த கல்யாணத்தில் டான்ஸிங்கு ப்ரோக்ராம் எல்லாமே இருக்கணும். அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் செட் பண்ணுற வேலையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே மஜாய் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்கிறா. சுகாவும் சரி பாட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிடுறாங்க. நம்ம வயனும் லூனாவும் எங்களுக்கு என்ன தான் வேலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் எந்த வேலையும் பண்ண வேணாம், நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்துட்டு முறைக்கிறாங்க நம்ம வயன். பாட்டி எனக்கு எதாவது வேலை கொடு, இல்லைன்னு வச்சுக்கோ எதாவது பண்ணி விட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாட்டி உனக்கு என்ன வேலை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம லூனாவும் ஆமாம் பாட்டி எல்லாரும் பண்ணும்போது நாங்கள் மட்டும் சும்மா இருந்தால் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாட்டிக்கும் புரியுது. சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது எனக்கு ஒரு ஐடியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. அதுவா அந்த ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்களே மேக்கப் ஆர்டிஸ்ட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட் அவங்களாம் இருப்பாங்கள்ல ஆமாம் அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா. நல்ல தரமான ஆர்டிஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மேரேஜ் அப்படின்னா வந்துட்டு நார்மல் கிடையாது, எல்லாமே பண்ணணும் புரியுதா. இந்த மாலை வாங்குறது
மாலை இருக்குல்ல, மாலை, அதுக்கப்புறம் சில திங்ஸு பொருள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்குற வேலையை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே. ஏன்னா திங்ஸ் அந்த தாலி வாங்குறதா இருக்கட்டும், அந்த மஞ்சள், குங்குமம், அரிசி, அந்த மாதிரி நிறைய வாங்குவாங்கள்ல. அந்த அக்னியை சுற்றி வரதுக்கு நிறைய பொருள்லாம் வச்சு, மலைலாம் வச்சு அந்த இது திங்ஸ்லாம் வாங்குவாங்கள்ல. அந்த திங்ஸ் வாங்குகிற வேலையை வந்துட்டு ஒயின்கிட்டயும் லூனாக்கிட்டே கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போது எல்லாருக்குமே வேலை கொடுத்தாச்சு. எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் வந்து நல்லா பிஸியாக இருக்காங்க. அப்படியே ஒரு வாரம் எல்லாருக்கும் வேலை பண்ணியே போகுது. ஓகேவா? அந்த பெரிய அரண்மனையாக இருக்கா, அந்த அரண்மனையை வேறு சுத்தம் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா அசிங்கமாக பார்ப்பாங்களே. அதனால் வந்துட்டு அந்த அரண்மனையெல்லாம் சுத்தம் பண்ணுறது இவங்க தான் பார்த்துக்குறாங்க. எல்லோரும் ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ எல்லோரும் அரண்மனையை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஐயோ என்னால் முடியலையே, தெரியாமல் வேலை கேட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி ஒட்டையிட்ட அடிச்சிட்ருக்காங்க. அப்போது லூனா கீழே உட்காந்து அதை தொடச்சிட்ருக்காங்க. அப்போது ஐயோ என்னால் முடியல அப்படின்ற மாதிரி வீசிட்டு, அப்போ ஸ்ட்ரேயா ஐயோ எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு அவங்க ஒரு துண்டு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பொருள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தொடச்சி அது தூசியெல்லாம் தட்டி விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல். என்னால் முடியலடி அப்படின்ற மாதிரி எல்லோரும் இப்போ அந்த கசின்லாம் இருப்பாங்களே, எல்லோரும் ஒரே இடத்துக்கு வந்து நின்றுட்டு ஐயோ வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு இடுப்பெல்லாம் உடஞ்சிரும் போலையே அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க எல்லோரும். அப்போது சுகா தான் சரி புலம்புனதெல்லாம் போதும், எல்லோரும் வேலையை பார்க்கலாம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி எல்லோரும் போயிட்டு ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே அந்த மேரேஜ் வந்துட்டு வருது. காலையே எல்லோரும் ரெடி ஆகி செம்மலக்காக இருக்காங்க எல்லாருமே. ஸ்ரேயா வயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. என்னடி அப்படின்னோடனே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி ஆச்சு? இல்லை பெரியவங்க ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க, அதை கேட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டேன் அப்படின்னோடனே, இல்லை தாத்தாக்கு வந்து அவரோட கல்யாணம் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட கல்யாணமும் பார்க்கணுன்னு ஆசையும் அப்படின்னோடனே, அதுக்கு என்னடி பண்ண முடியும், நம்ம என்ன போயிட்டு நமக்கு இன்னும் லவ்வும் கிடையாது யாருக்கும், எல்லாருமே வந்து சிங்கிளாக தான் இருக்கும், எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னோடனே, அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, எனக்கு என்னமோ நமக்குள்ளே எல்லாரையும் மெர்ச் பண்ணி கல்யாணம் முடிச்சிடுவாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, என்ன சொல்கிற அப்படின்னாலும் பத்தாதேடி எப்படி அப்படின்னு சொன்னேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு என்ன சொல்கிறது, ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்றதுனால எல்லோரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படியே வந்துட்டு அந்த கல்யாணம் வந்து அப்படியே சூப்பராகவே முடியுது. தாத்தா வந்து பாட்டி கழுத்தில் தாலி கட்டுறாங்க. அப்புறம் எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க தாத்தா பாட்டிக்கிட்ட. அப்படியே வந்து அந்த இது வந்து நல்லபடியாக முடியுது. எல்லோரும் வந்துட்டு இப்போ வந்து அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, சொந்தக்காரங்க எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ வந்து எல்லோரும் ஹாலில் உட்காந்து அப்பா இப்போ ஹாப்பியா அப்படின்ற மாதிரி பெரிய மாமா கேட்குறாரு. அதுக்கு தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் சிரிச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தாத்தா இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க தாத்தாவையே. எனக்கு என் கல்யாணத்தை விட என்னோடய பேர பசங்களோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஷாக்கு, என்னடா தாத்தா திடீர்னு இப்படி கேட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி. நம்ம ஸ்டேவும் இதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, நீங்கள் தான் பேசும்போது நான் ஒட்டு கேட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு சரி என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது தாத்தா இங்கே பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, இல்லைனா என் உயிர் போகிறதுக்குள்ளே தயவு செஞ்சு நான் என் பேர பசங்களோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. அங்கே பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது. இங்கே அவங்க ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆகிடுது. சரி எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க தாத்தாவை தான். அப்போ தாத்தா தயவு செஞ்சு எனக்காக ப்ளீஸ் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது பெரியவங்களும் கண்டிப்பாப்பா உங்களுக்காக எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பெரிய மாமா, சின்ன மாமா, தாயங்களோட அப்பா, அதுக்கப்புறம் ஒயினோட அம்மா, ஒயினோட சித்தி, ஒயினோட பெரியம்மா எல்லாருமே சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. சரிப்பா இப்போ என்ன பண்ணுறது, கல்யாணம்னு சொல்லியாச்சு, இப்போது எப்படி எல்லாருக்கும் இப்போ திடீர்னு போய் பொண்ணு மாப்பிள்ளைன்னு இத்தனை பேருக்கும் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னோடனே, எதுக்கு வெளில போய் பார்க்கணும், இவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்பா எல்லாருக்கும் பொண்ணு கம்மியாக இருக்குது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்க தான் நம்ம குடும்பத்துலேயே அதிகமாக இருக்கானுங்க அப்படின்னோடனே, கரெக்டு தான், பட் நான் சொல்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னோடனே, சரி சொல்லுங்கப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சின்ன பசங்க இருக்காங்களா அவங்களுக்கு திரும்பி உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது யாராலையும் முடியாதுன்னு சொல்ல முடியாது, தாத்தாவோட கண்டிஷன் அப்படி. ஸோ எல்லாருமே ஓகே தான் தாத்தா, உங்கள் விருப்பம் தான் எங்களோட விருப்பமும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லிடுறாங்க. இப்போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம தயானுக்கு தான் யாரோட ஃபேஸ் வந்து அப்படியே முன்னாடி வந்துட்டு போகுது, பேசாமல் தாத்தா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கார். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்கார். அப்போது தயாங்கோட அம்மா வராங்க. தயான் பார்த்து, தயான் எனக்கு தெரியும் உனக்கு யாரா ஞாபகத்துக்கு வருவா, ஆனால் தயவு செஞ்சு தாத்தா சொல்கிறது மட்டும் செய்டா ப்ளீஸ், அவன் காலில் வேணா விழுற அப்படி சொல்லிட்டு தயாங்கோட அம்மா காலில் விழான்னு போகிறாங்க. என்ன பண்ணுறீங்க மாமா, அப்பெல்லாம் பண்ண மாட்டோமா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தயான் சொல்கிறாங்க.
நம்ம தயக்கூட அம்மா தயவு செஞ்சு மானத்தை வாங்கிறாதரா, எல்லாரும் ஓகே சொல்லும்போது நீ மட்டும் வேறு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னோம், தப்பாக எடுத்துப்பாங்க தயாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தயாங்கும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க தாத்தாவை தான். அப்போ தாத்தா இங்கே பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் தாத்தாவை தான் பார்த்துட்ருக்காங்க. சரி சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரியே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம ஜிமின் இருக்கார்ல அவர் வராரு, வந்து தாத்தா அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. ஸ்ட்ரையா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸ்ட்ரையா தாத்தா அப்படின்ற மாதிரி ஜிமனுக்கும் ஸ்ட்ரேயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, எப்படியும் அத்தை பசங்க மாவும் பண்ணி தானே கரெக்டாக இருக்கும். ஜிமன் ஸ்ட்ரேயா இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராக இந்த சைடு தள்ளி வச்சிடுறாங்க. நம்ம ஜிமனும் ஸ்ட்ரேயாவும் நிற்கிறாங்க ஒன்றா. அப்போது அடுத்த தாத்தா சுகா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. சுகாவும் தாத்தா அப்படின்ற மாதிரி வராங்க. மினி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. மினி அப்படியே அழகாக நடந்து வந்து தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவையும் மினியையும் தள்ளி வைக்கிறாங்க. ஓகே அடுத்து ஜின் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. தாத்தா அப்படின்ற மாதிரி வராங்க. லூனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. லூனாவும் வராங்க. தாத்தா அப்படின்ற மாதிரி ஜின் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னையும் லூனாவையும் தனியாக பேரானிக்க வச்சிடுறாங்க. அடுத்து தயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. தயாங் அய்யோ என்ன நம்மளை கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி தாத்தா அப்படின்ற மாதிரி போகிறாங்க. வயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம ஸ்ரேயாக்கா அப்படியே பெட்டர் மார்க்ஸில் பல்பு மூஞ்சில் இருக்குது. வயனா அப்படின்ற மாதிரி. அப்போ வயனும் தாத்தா அப்படின்ற மாதிரி வராங்க. தயாங்கும் வயனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்கையும் வயனையும் ஒன்றா நிற்க வச்சிடுறாங்க. அடுத்து பார்க்குறாங்க, மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஆரம் ஜேஹோப் 2 பேரையும் பார்க்குறாங்க. 2 பேரும் வந்து பேபேன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போது ஜாக்சன் தாத்தா என்னை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேருந்து வந்து முன்னாடி நிற்கிறாரு. ஓ 3 பேர் இருக்கீங்களா, சரி ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. தாத்தா இங்கே என்ன பாயாசம் ஆக்கிட்டுறோம், நம்ம வந்துட்டு பொண்ணு பார்க்கணும் தாத்தா, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது ஜிமினோட அம்மா இருக்காங்களா, அதாவது வயனோட பெரியம்மா, அவங்க வராங்க. வந்து அப்பா எனக்கு இன்னொரு என்னது இல்லை எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஆனால் அவள் இப்போ எங்கள் கூட இல்லை அப்படின்னு. பொண்ணு இருக்கா ஆனால் உங்கள் கூட இல்லையா, எங்கே இருக்கா, அது தாத்தா அவள் கோச்சிக்கிட்டு வெளில போய் ஹாஸ்டலில் தங்கியிருக்கா, நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம் ஆனால் அவள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. என்னம்மா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிறீங்க, பொம்பளை பிள்ளையை தனியாக விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படி சைட்டு மணிக்கு வாங்கி திட்டிகிட்டு இருக்காரு. நம்ம வயனோட பெரியம்மா இருக்காங்களோ ஜிமினோட அம்மா, அவங்க வந்து அப்படியே அமைதியாக கேட்டுட்டு வாங்கிட்டு நிற்கிறாங்க. மரியாதை அவளுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது தாத்தா சாந்தி அப்படி சொல்லிட்டு வயனோட அம்மாவை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே அப்பா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு கால் பண்ணு அப்படின்னோடனே யாருக்குப்பா, அதான் உன் தங்கச்சி அப்படின்னோடனே தங்கச்சி இருக்காளேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட தங்கச்சியை பார்க்குறாங்க. அப்போ தங்கச்சி அப்பா நான் தான் இருக்கேனே அப்படின்னோடனே உன்னோட ட்வின் சிஸ்டர் இருக்காளே அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஷாக்கு. பிகாஸ் குழந்தைங்களை யாருக்குமே தெரியாது இல்லையா, அவங்க எல்லோரும் ஆணை பார்க்குறாங்க. ட்வின் சிஸ்டரா அப்படின்ற மாதிரி. ஆமாம் அவளுக்கு ட்வின் சிஸ்டர் இருக்குது, அவளை கூப்பிடுங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்ற மாதிரி வயனோட அம்மா கான்டாக்டில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லுக்கா அப்படின்ற மாதிரி அவங்க தூக்கத்தில் இருப்பாங்க போல. உன்னை அப்பா கூப்பிட்டாருடி, அப்பாவா வரேன் அப்படி பைத்துக்கறி தூக்கத்துலேருந்து எந்திரி அப்பா கூப்பிட்றாரு ஒன்று அப்படின்னு அவங்களும் அடிச்சு பிடிச்சி என்னது அப்பா கூப்பிட்றாரு, உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்பா வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு. சரி ஓகே சொல்லிட்டு தாத்தாவும் வந்துட்டு டிஸ்மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து போயிடுறாங்க. நம்ம கேர்ள்ஸ் பாய்ஸுக்குள்ளே என்ன சொல்கிறதுனே தெரில, அவங்க அப்படியே என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது சடனாக நடக்குது, என்னன்னே புரியல. அப்படியே தான் ஒரு 2 நாள் அப்படியே போகுது, யாருக்கும் எதுவுமே புரியல. எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ரூமில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தயாங் யாராவை பற்றி தான் யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி. வயனுக்கும் துரோகம் பண்ண முடியாது, யாராவையும் ஏமாற்ற முடியாது, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி அவள் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இந்த சைடு வயன் ஐயோ தயாங் பாவம் யாராவை ஏமாற்ற வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஸ்ரேயா மாதம் நிறைவேறிச்சு, நல்ல வேலை தயாங்கு உன்னே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. இல்லடி அது அப்படி கிடையாது ஸ்ரேயா, அவர் யாராவது லவ் பண்ணுறாரு, என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போது நம்ம ஸ்ரேயா இங்கே பேர் உன்னோட லவ் ட்ரூ லவ், நான் வேணா என் அண்ணக்கிட்ட பேசுவா அப்படின்னோடனே அதெல்லாம் வேணாண்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஒயின் அப்படியே சோகமாக உட்காந்துருங்க. ஏன்டி இப்போ சோகமாக இருக்க, நீ தயாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹாப்பியாக இரு அப்படின்னோடனே இல்லை ஸ்ரேயா அவர் யாராவை நினச்சி ஃபீல் பண்ணுவார் அப்படின்னோடனே ஃபீல் பண்ணாத ஒயன் அப்படின்ற மாதிரி ஸ்ரேயாவும் சொல்கிறா. சரி ஒயனும் அப்படியே அமைதியாகிடுறா. அன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம் ஓகேவா, அப்போ வந்துட்டு தாத்தா வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லாருமே வந்து அப்படியே நிற்கிறாங்க. அப்போது வாசல்லேருந்து அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து வராங்க. அவங்க வந்துட்டு பார்த்தோன்னே சாந்தி இருக்காங்களா ஒயனோட அம்மா, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஒயனோட சித்தி இருக்காங்களா, அவங்களோட ட்வின் சிஸ்டர் தான். அவங்க வந்து
என்னப்பா திடீர்னு கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஒயன். என்னடி இவங்க புதுசாக இருக்காங்க, யார் இவங்க, இவங்க எப்படி ட்வின் சிஸ்டர் அப்படிலாம் கேட்குறாங்க. நம்ம ஸ்ரேயா, நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒயனும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஒயனோட அம்மா சாந்தி இருக்காங்களா, அவங்க தான் சொல்கிறாங்க, இதோ இவ தான் என்னோடய சிஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அதாவது பசங்களுக்கு, ஓகேவா. அவங்களும் பார்த்துட்டு வணக்கம் வணக்கம் அப்படி சொல்கிறாங்க. இவங்களும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு எல்லோரும் ஹக் பண்ணுறாங்க. எல்லோரும் நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அக்கா எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போது தாத்தா தான், நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போது உன்னோட பசங்களாம் எங்கே அப்படின்னு அது அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதோ பின்னாடியே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்ற மாதிரி தாத்தாவும் வெயிட் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. உன்னோட பசங்க எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்குறாரு. அப்போது இது அவங்க இருக்காங்களா, அவங்க பேர் லோகோன்னு வச்சுக்கலாம். லோகோ வந்து இதோ வந்துட்டுருக்காங்கப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கால் பண்ணாங்க. லோகோ வந்து கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே அந்த சைடு இதோ வந்துட்டோம் ஒரு 2 minutes அப்படின்னோடனே 2 minutes ஆகுது. அப்போ வந்துட்டு வராங்க ஒரு 3 பேர், ஓகேவா. 3 பேர் வராங்க. பார்த்துட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க, யாரா அவங்க அப்படின்ற மாதிரி. அப்போது வந்து அம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்போது நம்ம வயனுக்கு ஷாக்கு, இது ஜேகே தானே அப்படின்ற மாதிரி. ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரேயாகவும் பார்க்குறாங்க. யாருக்கும் எதுவுமே புரியல, என்னடா சுற்றி எல்லோரும் சொந்தக்காரங்களாம் வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அப்போது தாத்தா, சரி இவங்க தான் உன்னோட பசங்களா, பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த லோகோ இருக்காங்கள்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, இதோ இவ தான் என்னோட பெரிய பொண்ணு ஷெர்லின், இவ 2வது பொண்ணு அவள் வந்து தான்யா, 3வது பையன் ஜேகே அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு வாயிலாம் கொளருது, அப்படி பயமாக இருக்குது தாத்தாவை பார்க்கும்போது. அவரும் நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சாந்தி தான், ஏன்டி பயப்படாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க லோகோ இருக்காங்களா, அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் பயப்படல, இப்போ நார்மலாக ஆகிட்டாங்க. சரி ஓகே, உன்னோட பொண்ணு ஷெர்லின் இருக்காளே அப்படின்னோடனே ஆமாம்ப்பா அப்படின்னோடனே அவளை ஆரம்புக்கு கல்யாணம் பண்ண தெரியா உன்னோட பெரிய அண்ணனோட பையனுக்கு அப்படின்னோடனே கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உன்னோட 2வது பொண்ணு தானியா தானே அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளை உன்னோட 2வது அண்ணனோட பையனே ஒப்ப கல்யாணம் பண்ணித்தா அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேவை பார்க்குறேன். அப்போது ஜேகேவும் நல்லா இருக்கீங்களா தாத்தா அப்படிலாம் கேட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிறேன். நம்ம தாத்தாவும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகே அப்படியே பேனு பார்த்துட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி. அப்போது தான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. என்னாச்சு தாத்தா அப்படின்ற மாதிரி. அது அப்போது தாத்தா வெயிட் பண்ணுங்கள், உன்னோட பொண்ணு எங்கே அப்படின்ற மாதிரி 2வது அண்ணா இருக்கார்ல, அவரை பார்த்து கேட்குறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஜெஸ்ஸிக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு அவள் போயிட்டா, அவளை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் தாத்தா யோசிக்கிறாரு, கரெக்டு ஜாக்சன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அவரும் வந்துட்டு என்னதுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நீ ஜெஸ்ஸியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 2வது அண்ணனை பார்த்து உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த 2வது அண்ணன் இருக்காங்களா, அவங்களும் எனக்கு ஓகே தான், ஜாக்சன் என்னோட மருமகனை வரது எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜாக்சனோட அம்மா இருக்காங்கல்ல, லோகோவோட ட்வின் சிஸ்டர், அவங்கள்ட்ட கேட்குறாங்க உனக்கு ஓகே உன் பையனை வந்து கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஜாக்சனுக்கு கேட்குறாங்க. ஜாக்சனும் ஓகே சொல்லிடுறாரு. இப்போ அவங்களோட பேர் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் இப்போது பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான் தனியாக நிற்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஞாபகம் வருது, அதாவது அந்த பெரியம்மா இருப்பாங்களா, வயனோட பெரியம்மா, அவங்கள கூப்பிட்றாங்க. உன்னோட பொண்ணு அவள் பேர் என்ன அப்படின்னோடனே அவள் பேர் நிலா அப்படின்னோடனே நிலா அவளை கூப்பிடு, அவள் தான் ஜேகேக்கு பேர் அப்படின்னோடனே ஜேகேக்கு ஷாக்கு, என்னடா யாரையோ கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி. நிலாவா அப்படின்ற மாதிரி ஜேகே பார்க்குறாரு. அப்போது தாத்தா உனக்கு தான் பிரச்சனை ஜேகே அப்படின்னு அப்படியே ஒரு கோல்டாக கேட்குறாரு. இல்லை தாத்தா நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்றத அவரை தலையாட்டிடுறாரு. அப்போ வந்துட்டு அவங்க ட்வின் சிஸ்டர் லோகோ இருக்காங்களே, அவங்களே கேட்குறாங்க உனக்கு ஓகே தானே அப்படின்னு லோகோவை பார்த்து கேட்டோன்னே அப்பா எனக்கு எல்லாமே ஓகே தான்ப்பா, ஜேகேக்கு நிலாவை கொடுக்குறது எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே எல்லாருக்கும் ஓகே, இப்போ பேர் செட் ஆகிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் தலையாட்டுறாங்க. கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் சீக்கிரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லோரும் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அப்படியே பறந்துட்டு போயிட்டாங்க. அப்போது வயனோட அம்மா வந்து போயிட்டுருக்காங்க. அப்போது வயன் பின்னாடி போயிட்டு அம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்போது வயனோட அம்மா சாந்தி திரும்பிட்டு என்ன வயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை லோகோ அப்படிங்கிறது உன்னோட சிஸ்டர் அப்படி தானே அப்படின்னு. ஆமாம், அவங்க ஏன் தாத்தாவை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது லோகோ இருக்காங்கள்ல, அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதனால வந்து தாத்தாவுக்கு அவங்க மேலே கோவம், அதனால் அவங்க பார்க்க வராமல் இருந்தாங்க, இப்போ தான் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பசங்களும் அப்படியா அப்படின்ற மாதிரி பின்னாலேருந்து கோரஸ் போடுறாங்க. நம்ம வாங்கி பார்த்துட்டு அது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இப்போ எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாண வேலை எல்லாமே பரபரப்பாக போகுது. யாருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. எல்லோரும் அப்படியே ஒரு அவசரத்தில் ஏதோ அந்த கல்யாணமும் பனியேற்பெல்லாம் நின்றுட்டுருக்கு. இப்போ வந்து கல்யாணத்துக்கு மொதல் நாள் ஓகேவா, நாளைக்கு கல்யாணம்னா அதுக்கு மொதல் நாள் ஓகே. அப்போ எல்லோரும் வந்து ரூமில் உட்காந்துருக்காங்க. யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா அது கல்யாணம்னு சொன்னாங்க, பரபரப்பாக நடக்குது எல்லாமே, இப்போ நாளைக்கு பார்த்தா கல்யாணம், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரோட மைண்ட்லேயுமே ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டுருக்கு, கல்யாணம். அந்த விஷயம் மட்டும் தான் ஓடுது. நம்ம தயான் இப்போது ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து யாராக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லு தயாங் அப்படின்ற மாதிரி யாராக சொல்கிறாங்க. தயாங் வந்து அது வந்து இங்கே நான் ஊருக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போது யாரா பேச ஆரம்பிக்கிறாங்க. தயாங்க ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போது யாரா அந்த சைடு கத்திட்டு இருக்காங்க, அந்த சைடு தயாங் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு நம்ம தயாங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்மைல் வருது. என்ன நடந்தது, யாரா என்ன சொன்னாங்க எதுவுமே தெரியல. நம்ம தயாங் சிரிச்சுட்டே போயிட்டு படுத்துடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எல்லோரும் கல்யாணம் நடந்து முடியுது. நம்ம வயன் தயாங்க பார்க்குறாங்க. தயாங் சிரிச்சுட்டே தாலி கட்டுறாரு. நம்ம வயனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் யாரை பார்த்து லவ் பண்ணுறான், இவனை நமக்கு தாலி கட்டுறான் அப்படின்ற மாதிரி ஷாக்கோடு பார்த்துட்ருக்காங்க. இப்போது தாலியெலாம் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போது வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க எல்லாரையுமே. எல்லா பேருக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பால் பழங்கள்ல அந்த மாதிரி கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாருமே குடிச்சிட்டு இப்போ பாய்ஸ்லாம் இருக்காங்களா, பாய்ஸ்லாம் எல்லாருமே போகிறாங்க. வெளில போயிட்டு கொஞ்சம் காற்று வாக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் உள்ளே உட்காந்து எல்லோரும் அங்கங்கே சொந்தக்காரங்க நிற்கிறாங்க. அப்போ தான் வயன் வந்து தலையில் கை வச்சு உட்காந்துருப்பாங்களே அந்த சீன் ஓகேவா. நம்ம ஸ்ரேயா ஐயோ எவ்வளோ பெருசு, நாம் நினச்சிட்ருக்கோம் நம்ம எல்லோரும் வேறுன்னு. ஆனால் நம்ம எல்லோரும் சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ். கடவுளோட முடிச்ச பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஸ்ரேயா வந்து தலையில் கழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க ஸ்ரேயா வந்து அப்படியே நேராக பார்க்குறாங்க. ஜிமின் வந்து அங்கே ஒரு பொண்ணு நிற்கிது, அதுக்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிருக்காரு. நம்ம ஸ்ரேயா ஐயோ இந்த பையன் எனக்கு புருஷனா அப்படின்ற மாதிரி அவங்க கழுத்தில் தூங்குற தாலியை பார்க்குறாங்க. நம்ம ஸ்ரேயாவுக்கு அப்படியே பாண்டாகுது. நம்ம சிரிக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு. ஸ்ரேயா பார்த்துட்டு எதுக்கு இப்போ நீ பல்ல காட்டுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை ஜிமின் அண்ணா வந்து உனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க. பாரு அவர் நமக்கு பாஸு, இப்போ உனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ரேயா அது இருக்கட்டும், தாலி கட்டும்போது தயாங்கோட ஃபேஸ் பார்த்தியா, எதுக்காக அவன் அவ்வளோ ஸ்மைல் பண்ணிருந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம வயன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரேயாவும் கரெக்டு, எனக்கும் என்னன்னு புரியல, அவன் நியாயமாக பார்த்தா சோகமாக தானே இருக்கணும், ஆனால் அவன் சிரிச்சிட்டே தாலி கட்டினான் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வயனும் ஆமாம் எனக்கு என்னென்னு புரியல, என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஸ்ரேயா சரி எதுவாக இருந்தால் என்ன, அந்த பட்டி புரிஞ்சால் சரி தான், உன்னை லவ் பண்ணி உங்ககிட்ட இருந்தால் சரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வேணும் அது சரி அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட் ஆகுது. அன்றைக்கி நைட் என்ன வெட்டிங் நைட்டு, எல்லாருக்கும் ஃபஸ்ட் நைட்டு. ஸோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா பேருமே வந்துட்டு ஒரு வெக்கம், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு திடீர்னு இருக்க ஒரு ஷாக்கு, அப்படியே கிளம்பிட்டுருக்காங்க. எல்லா எமோஷனும் கலந்துருக்குங்க. ஹாப்பியாக இருக்காங்க, ஷையாக இருக்காங்க, கன்ஃபியூஸாக இருக்காங்க, ஒரு ஷாக்கில் இருக்காங்க. எல்லாமே திடீர் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லோரும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி தான் இருக்குது. இப்போது எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜின்னோட ரூம் பார்க்கலாம். நம்ம ஜின் வந்து அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ லூனா தான் வராங்க. வந்து ஜின் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம ஜின்னும் வா லூனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம லூனாவும் போயிட்டு உங்களுக்கு இந்த மேரேஜில் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஜின்னும் என்னம்மா கல்யாணமே ஆகிடுச்சு இப்போ வந்து கேட்குறேன், அது சொல்லுங்கள் ஓகே தானே அப்படின்னோடனே எனக்கு பிடிக்காமலாம் இந்த கல்யாணத்தை பண்ண ஒய்ஃபி அப்படிங்கிறாங்க. நம்ம லூனாவும் சிரிச்சிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஓகே அப்படின்னோடனே இன்றைக்கி என்னென்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் கேட்குறாரு. நம்ம லூனாவும் தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் லூனாவும் அங்கே லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆரமோட ரூம். ஆரம் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு ஷெர்லின் வந்து வராங்க. ஷெர்லின் வந்து ஐயோ இவனா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஷெர்லினுக்கு வந்து இப்போதைக்கு லைஃப்பில் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் கொஞ்சம் கடுப்பு இருக்குது. மற்றபடி ஆரம்பம் பிடிக்காமலாம் கிடையாது, ஆரம்பம் பிடிச்சிருக்கு ஓகேவா. போகிறாங்க. போயிட்டு ஹாய் ஆரம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆரம் ஹாய் ஷெர்லின் வா உட்கார் அப்படின்றாங்க. நம்ம ஷெர்லின் உட்காந்துட்டு ஆரம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்றாங்க. நம்ம ஆரம்பம் நானும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி உனக்கு இந்த மேரேஜில் ஓகேவா அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. நம்ம ஷெர்லினும் எனக்கு ஓகே தான், பட் வந்து எனக்கு கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், இப்போவே பேபி கெரியர்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஆரம், ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம்பம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் சரி ஓகே நீ அங்கே படுத்துக்கும், நானும் இந்த சைடு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு நம்ம சுகா தான் வந்துட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. அப்போது நம்ம மினி இருக்காங்களா, அவங்க அப்படியே அழகாக க்யூட்டாக நடந்து வராங்க. அப்படியே குழந்தை ஃபேஸ் அவங்களுக்கு. அவங்க இப்போ தான் காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஃபஸ்ட் இயர். இருக்கிறது சின்ன பொண்ணு வந்துட்டு ஷெர்லினும் நிலாவும் தான், 2 பேரும் ஃபஸ்ட் இயர் தான் ஓகேவா.
2 பேரும் வந்துட்டு ஃபஸ்ட் இயரு. ஸோ நம்ம நிலா வந்து சாரி நம்ம மினி வந்து வராங்க. வந்து சுகா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம மினி வந்து பார்க்குறாங்க நம்ம சுகா. அப்போ நம்ம சுகா வா மினி அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. உனக்கு இங்கே பாரு, நீ காலேஜ் முடி, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், உனக்கு புரியுதில்ல அப்படின்ற மாதிரி நம்ம சுகா டேரெக்டாக சொல்லிடுறாரு. வந்தது நம்ம மினியும் வந்தது என்ன எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம், இவன் சரியான இதுவாக இருப்பான் போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. அப்புறம் வெளில ஓகே அப்படின்ற மாதிரி குழந்த மாதிரி சொல்கிறாங்க. ஐ திங்க் நம்ம மினிக்குள்ளே ஒரு டெவில் வெர்ஷன் மறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, ஓகே, நாங்கள் ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். நம்ம மினியும் நல்ல பிள்ளை போய் மாதிரி படுத்துக்கிறாங்க. சரி, என்னென்ன கனவு கண்டு வந்தேன், இந்த தத்திக்கு ஒன்றுமே புரியாது போல் அப்படின்ற மாதிரி நம்ம மினி வந்துட்டு அப்படியே மனசில் புலம்பிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் ரூம் ஜேஹோப்போட ரூம். ஜேஹோப் வந்து அப்படியே கையெல்லாம் பசஞ்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்காரு. அவர் என்னமோ பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அப்படி பதட்டத்தில் நடந்துகிட்ருக்காரு. நம்ம ஜேஹோப் வந்து பண்ணிகிட்ருக்கிறத வந்துட்டு வெளில நின்று ஒரு உருவம் வந்து பார்த்துட்ருக்கு. யார் அப்படின்னு பார்த்தா தானியா வந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க. தானியா வந்து பார்த்தோன்னே நம்ம ஜேஹோப் பார்த்துட்டாரு. தானியா வா உள்ளே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம தானியா உள்ளே போயிட்டு என்ன ஜேஹோப் நீங்கள் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு வெட்டிங் நைட்டா, அது வந்து ஒரு மாதிரி அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி அது மாதிரி? இல்லை ஃபஸ்ட் டைமா? இல்லை இப்போ நம்மகிட்ட என்ன திருப்பி என்னென்னா ட்ரைனிங் அதில் அப்படின்ற மாதிரி நம்ம தானியா வந்து கோவப்படுறாங்க. ஐயோ நான் அப்படி சொல்ல வரல தானியா, அது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானியா போயிட்டு ஜேஹோப்பை கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜேஹோப்பும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க நாங்கள் லைஃப்பை வந்து ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஜிமினோட ரூம். நம்ம ஜிமினா அப்படியே பேனு அந்த பெட்டில் படுத்திருக்காரு. என்னென்னு பார்த்தா நம்ம தலைவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டாருங்க. நம்ம ஸ்ரேயாவா நம்ம ஐயோ வலிக்குதே அப்படின்ற மாதிரி படுத்திருக்காங்க. நம்ம வலிக்குதாடி பொண்டாட்டி அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்டா வந்தோடனே பாஞ்சிட்டியே அப்படின்ற மாதிரி அவங்க எல்லா ரவுடியும் முடிச்சிட்டாங்க. அது ஜிமின் வந்தோடனே ஸ்ரேயா மேலே பாஞ்சிருப்பார். பேசுகிறதுக்குலாம் அங்கே வார்த்தையே இல்லை, ஒன்லி ஆக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி அவர் பாஞ்சிட்டாரு. அங்கே எல்லாம் முடிச்சு நம்ம ஸ்ரேயா அப்படியே வழியில் உட்காந்துருக்காங்க. அவங்க ஹாப்பியாக ஜாலியாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தயாங்கோட ரூம் தான். நம்ம தயாங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு நம்ம ஒயின் வராங்க. வந்து ஐயோ இவனா என்ன பண்ணுறது போ அப்படின்ற மாதிரி நம்ம ஒயின் அப்படியே பேனு பார்க்குறாங்க. சரி ஓகே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒயினும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து அந்த பால் சொம்பு இருக்கும்ல, அதை அப்படியே அந்த டேபிள் வரை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க, வராங்க, வந்து அப்படியே படுத்து தூங்குறாங்க. நம்ம தயாங் என்ன இவன் நம்மளை ஒரு ஆளாகவே மதிக்குதா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது தயாங் ஒயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம ஒயனா என்ன தயாங் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நம்ம தயாங் வந்து என்ன வந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்ட அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் யாராவது தானே லவ் பண்ணுறீங்க, அப்புறம் நான் என்ன பேசுகிறது உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தயாங் என்ன நீ இவ்வளோ தான் என்கிட்ட கேட்பியா என்ன அப்படின்னோடனே, ஆமாம் இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறதுக்கு இருக்குது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தயாங்கா என்னடா இவ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம தயாங்கும் சரி ஓகே நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவரும் போயிட்டு பெட்டோட இன்னொரு கார்னரில் போய் தூங்கிடுறாங்க. நம்ம ஜேகே ரூமை பார்க்கலாம். நம்ம ஜேகே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது நிலா தான் வராங்க. பிகாஸ் நம்ம நிலா வந்து கல்யாணத்தன்னைக்கு காலில் தான் வந்திருப்பாங்க. வந்தோன்னே அவங்களுக்கு பெரிய ஷக்கு கல்யாணம் அப்படிங்கிறது. நம்ம நிலாவை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சுருப்பாங்க. நம்ம நிலாவும் தலையெழுத்தேன்னு பண்ணியிருப்பாங்க. நம்ம நிலா உள்ளே வந்து ஜேகே வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க. நான் கல்யாணம் பண்ணி சொன்னாங்க, நான் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, வாழ்க்கையை நாசமாக்குறீங்க அப்படி இப்படின்னு கத்துறேன். நம்ம ஜேகே குழந்தைத்தனமாக அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நிலா திட்டுறதெல்லாம் திட்டி முடிச்சுட்டு ஐயோ வாயில வலிக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ ஜேகே தண்ணி எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு காம் டவுன் ஆகு, எதுக்கு இவ்வளோ கத்துற, பிபி ப்ரெஷர்லாம் அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி குழந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நிலாவுக்கு ஐயோ இவன் வேறு அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, நான் இப்போ தான் காலேஜே படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நம்ம ஜேகே நான் என்ன பண்ணுறது, தாத்தா சொன்னாங்க அதனால தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் பாவமாக சொல்கிறாரு. நம்ம நிலாவுக்கு ஐயோ இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே இது பாரு, நானும் நீனும் பேசலாம், பழகலாம், லவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீ அந்த பக்கமாக தூங்கும், நான் இந்த பக்கமாக தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து படுத்துட்டாங்க. நம்ம ஜெக்கும் சரி அப்படின்ற மாதிரி அவர் தூங்கிட்டாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போது டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது தாத்தா உங்கள் எல்லாருக்கிட்டையும் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது எல்லாருமே சாப்பிட்றத நிறுத்திட்டு தாத்தாவை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ தாத்தா பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது உங்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே அதுக்கு எல்லோரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்போது நம்ம அடுத்து குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணும். ஏன்னா கல்யாணம் ஆகி எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணும். அதே தான் நம்ம பாரம்பரியம். அதனால் இப்போ எல்லோரும் கிளம்புங்க, நம்ம எல்லோரும் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நம்ம கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க, ரெடி ஆகலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம பெரியவங்களும் இருக்காங்களா, அவங்களும் ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 1 hour ஓகே 1 hour கழிச்சு எல்லாருமே வராங்க. வந்து பார்த்தா 5 காரு தான் இருக்குது. 5 கார் தான் இருக்குது, இதில் எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. மொத்தமே வந்து அங்கே 5 கார் இருக்குது. அதில் 2 கார் எப்படின்னு பார்த்தோம்னா 3 லேயர் கார். 3 லேயர் கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிரைவர் சீட் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு சீட் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு சீட் இருக்கும். அதான் வந்து 3 லேயர் காரு. அதே மாதிரி 2 கார் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் கார் இருக்கும்ல, டிரைவர் சீட்டு பின்னாடி ஒரே ஒரு சீட்டு. அது வந்து பார்த்தோன்னா 3 கார் இருக்குது. ஓகேவா? இப்போது அந்த 2 கார் இருக்குல்ல, 3 லேயர் காரு, அது 2 இருக்கும்ல. அதில் ஃபஸ்ட்டு காரில் வந்துட்டு மாமா 3 பேர் இருப்பாங்களா, அவங்களோட ஒய்ஃபு, மொத்தம் 6 பேரா. அதுக்கப்புறம் வந்து தாத்தா பாட்டி 8 பேரும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு காரில் கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒயினோட அம்மா, ஒயினோட சித்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயினோட பெரியம்மா, இப்படி வந்து மொத்தம் வந்து 8 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் மொத்தம் 8 பேர். அவங்க வந்து செகண்ட் கார் இருக்கும்ல, அதில் வந்து கிளம்பிடுறாங்க. மிச்சம் வந்து இப்போ நார்மல் கார் இருக்குல்ல, அது 3 இருக்குது. அந்த 3 நார்மல் காரில் தான் வந்து பாய்ஸு கேர்ள்ஸும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போயாகணும். சரியா? அதில் ஃபஸ்ட்டு காரில் வந்துட்டு நம்ம ஜின் இருக்கார்ல, அவன்றாரு. பக்கத்தில் வந்து லூனா இருக்காங்களா, ஜின்னோட ஒய்ஃபு, அவங்க உட்காந்துருக்காங்க. பின்னாடி வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஜேஹோப்பு, அவங்களோட ஒய்ஃப் தான்யா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஜாக்சன், ஜெஸ்ஸி, இவங்க 6 பேர் ஒரு காரில் போகிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோம்னா நம்ம சுகா தான் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. அவங்களோட பக்கத்தில் சுகாவோட ஒய்ஃபு மினி வந்து உட்காந்துருக்காங்க. பின்னாடி சீட்டில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆரமோட ஒய்ஃப் வந்துட்டு ஷெர்லின் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுனா ஜிமினோட ஒய்ஃப் வந்துட்டு ஸ்ரேயா, அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கும் லாஸ்ட்டு காரில் வந்துட்டு நம்ம தயாங் தான் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. தயாங்க்கு பக்கத்தில் ஒயின் உட்காந்துருக்காங்க. பின்னாடி வந்து ஜேகேவும் நிலாவும் வந்து உட்காந்துருக்காங்க. ஓகேவா? இப்படி தான் வந்து காரில் எல்லாருமே கிளம்புறாங்க. எல்லாருமே வந்து ஒரு 2 hours அப்படி வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் பாதியிலே காரில் நிறுத்த சொல்லிடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே வெளில வந்து தாத்தா கிட்டே கேட்குறாங்க. தாத்தா என்னாச்சு, எதுக்காக இந்த ஃபாரஸ்ட்டில், அதுவும் நடு ஃபாரஸ்ட்டில் எதுக்கு தாத்தா நிறுத்த சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கேட்குறாரு. அதுக்கு வந்து தாத்தா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்து காரு பைக்கு எதுவுமே உள்ளே போகக்கூடாது, இதுக்கப்புறம் போகவும் முடியாது, அதனால் இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, இந்த மொட்டை வெயில் மதியான நேரத்தில் இந்த காட்டுக்குள்ளே நடந்து போகணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. சரி பரவாயில்ல, தாத்தாக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறாங்க 1/2 மணி நேரமாக நடக்கிறாங்க. நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் கால் வெளியே வந்துடுது. நம்ம நிலாலாம் ஐயோ கால்லாம் வலிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்ம ஸ்ரேயா ஐயோ என்னால் முடியலை அப்படி சொல்லிட்டு ஒயினோட மேலே போய் சாய்வாங்க. நம்ம ஒயினை குத்து உயிர் கொலை உயிர் மேலே நடந்து வந்துட்டுருப்பாங்க. அவங்க சாய ஆரம்பித்தோடனே நம்ம ஒயின் என்ன பண்ணிடுறாங்க, தயாங் மேலே போய் சாஞ்சிடுறாங்க. இப்போ தயாங்கும் ஒயினும் செம்மையாக ஹக் பண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒயினுக்கு ஒரு மாதிரி ஆக்கோட இது ஸ்ரேயா இரும மாடி எந்திரிச்சு தோலை அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு அவங்களும் எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரி தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தயாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம எனக்கு ஐயோ தான் தப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபியூஸ்லேயே வராங்க. நம்ம ஸ்ரேயாவை பார்த்து முறைச்சிட்டே வராங்க. நம்ம ஸ்ரேயா சாரிடி அப்படிங்கிறாங்க. சாரியை தூக்கி குப்பையில் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வாங்கி வராங்க. அப்போ வந்துட்டு தாத்தா புலம்பாமல் வாங்க, கொஞ்சம் தூரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு, ஏன் தாத்தா கொஞ்சம் தூரம் எங்களை 1/2 மணி நேரமாக நடக்க வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தாவும் வாங்கடா கொஞ்சமாவது நடங்கடா, ஒரே இடத்துல சப்பானி மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிழவனுக்கு கொழுப்பை பார்த்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து கலாய்ச்சிட்டு வராரு. நம்ம கேர்ள்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டுருக்காங்க, பின்னாடி தான் பாய்ஸ் வந்துட்டுருக்காங்க. அப்போது என்ன ஆகிடுது அப்படின்னா கல் வந்து தடுக்கி நம்ம ஷெர்லின் இருக்காங்களா, அவங்க வந்து அப்படியே விழலாம் அப்படி சொல்லிட்டு போகிறப்ப நம்மளோட ஆரம் வந்து பிடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கண்ணும் கல் அடித்தால் எல்லோரும் நின்று பாட்டு பாடி அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஷெர்லினுக்கு ஒரே ஷை ஆகிடுது. ஏச்சி கலாய்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் நடக்கிறாங்க. ஒரு 20 minutes ஆகுது. முன்னாடி வந்து நடந்து பார்த்தா அங்கே பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அருவி இருக்குங்களா, அது வந்து கொட்டுது. அதுலேருந்து ஒரு ஆறு வந்து பெருசாக இருக்குது. அந்த ஆறு தான் போகுது. அந்த ஆறை பார்த்தோன்னே எல்லோரும் தாத்தா இது ரிவர் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்டா அப்படின்னோடனே தாத்தா இது ரிவர் இருக்கே, நம்ம பாதை ஏதாவது மாறி வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, இல்லை இந்த ஆறு இருக்குல்ல, இதை கடந்து போனால் தான் அந்த கோவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இவ்வளோ பெரிய ஆறா,
தண்ணி எப்படி அடிக்குதுன்னு பார்த்தாலே எல்லோரும் பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவோம் மாதிரி, அதை வாங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க நம்ம ஜின்னு. அதுக்கு தாத்தா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், எல்லோரும் ஒவ்வொருத்தரோட கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய மாமா இருக்கார்ல, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களோட ஒய்ஃப் வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது மாமா, அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் தயாங்கோட அப்பா, அதுக்கப்புறம் தயாங்கோட அம்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒயனோட அம்மா, ஒயனோட அப்பா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெரியம்மா இருப்பாங்களா அவங்க, அவங்களோட ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ட்வின் சிஸ்டர் இருப்பாங்களா அவங்க, அவங்களோட ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆரம் தான் பிடிச்சிருக்காரு. ஆரம்க்கு பின்னாடி வந்து ஷெர்லின் இருக்காங்க. ஷெர்லினோட கையை வந்து ஜின்னு பிடிச்சிருக்காங்க. ஜின்னோட கையை வந்துட்டு நம்ம லூனா பிடிச்சிருக்காங்க. நம்ம லூனாவோட கையை வந்து ஜாக்சன் பிடிச்சிருக்காங்க. நம்ம ஜாக்சனோட கையை ஜெஸி பிடிச்சிருக்காங்க. நம்ம ஜெஸியோட கையை ஜிமின் பிடிச்சிருக்காங்க. நம்ம ஜிமினோட கையை ஸ்ட்ரேயா பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரேயாவோட கையை வந்து சுகா பிடிச்சிருக்காங்க. சுகாவோட கையை மினி பிடிச்சிருக்காங்க. நம்ம மினியோட கையை வந்து யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், நம்ம ஜேஹோப்போட கையை வந்து தானியா பிடிச்சிருக்காங்க. தானியாவோட கையை வந்து யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஜேகே பிடிச்சிருக்காங்க. நம்ம ஜேகேவோட கையை வந்து நிலா பிடிச்சிருக்காங்க. நம்ம நிலாவோட கையை வந்து தயாங் பிடிச்சிருக்காங்க. தயாங்கோட கையை வந்து நம்ம ஒயின் பிடிச்சிருக்காங்க. இப்படி தாண்டா வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் அவ்வளோ பெரிய ரிவராக இருக்கா, அந்த பெரிய ரிவரை கிட்டத்தட்ட அவங்களுக்கு பொறுமையாக வந்து கடந்துட்டுருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக போனாங்கன்னா தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து ஸ்லோவாக அப்படியே போயிட்டுருக்காங்க. எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் கையை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோரும் அந்த சைடு போயிடுறாங்க. லாஸ்ட்டாக நம்ம தயாங்கும் பையனும் தானே வராங்க. அவங்களுக்கு லைட்டாக பேலன்ஸ் ஒரு மாதிரி மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம பையன் வந்து லைட்டாக விழ போகிறாங்க. அப்போ வந்து நம்ம தயாங் வந்து அப்படியே அவங்க ஹிப்போடு அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு 2 பேரையும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம தயாங் வந்து அப்படியே அந்த ரிவரை வந்து க்ராஸ் பண்ணிடுறாங்க. நம்ம வயனை வந்து அந்த பிடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க ஹிப்பை வந்து கிராப் பண்ணி பிடிச்சிருப்பாங்கள்ல, அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு அப்படியே நடக்க வைக்கிறாங்க. நம்ம ஒயின் ஐயோ கொஞ்ச நேரத்தில் என்னை கொலை பண்ணியிருப்பாங்களே, கல்யாணம் கூப்பிட்டு வந்து எனக்கு கருமாற்றி நடத்த பார்க்குறானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒயின் வந்து மனசுலேயே நினச்சிட்டு வராங்க. நம்ம ஸ்டேயா மச்சான் நீ மனசில் நினச்சது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இது பெரிய உலக சாதனை, வாய் முட்டு வாடிய வாயில் அசிங்கமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரா. நம்ம ஒயன் வந்து இன்னுமே வந்து அதை ரியலைஸ் பண்ணல. நம்ம தயாங் வந்து இன்னும் ஒயனோட ஹிப்பை வந்து பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஸ்ரேயா பார்த்துட்டு ஒயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. அப்போ ஒயன் என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு வந்து ஸ்ரேயா இல்லை தயாங்க எங்கே பிடிச்சிருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒயன் எங்கே பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்களோட ஹிப்பை தான் பிடிச்சிட்டு வராங்க. இன்னுமே நம்ம ஒயனுக்கு நம்ம தான் ரிவரை க்ராஸ் பண்ணி வந்துட்டோமே, இன்னும் இவன் ஏன் இன்னும் பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஒயின் வந்து அப்படியே நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நின்னோடனே நம்ம தயாங் பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்கோட கையை வந்து பார்க்குறாங்க நம்ம ஒயன். நம்ம தயாங் பார்த்துட்டு ஓ சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தயாங்குமே கையை எடுத்துடுறாங்க. ஏன்டி பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரேயா திட்டுறாங்க. நீ மூடிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒயன் வந்து ஸ்ரேயாவை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. நடந்து ஒரு பாறைலாம் வருது, பாறைலாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் வருது. அதெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணி அதுக்கு நடுவுலலாம் பூந்து எப்படியோ அந்த கோவிலை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அந்த கோவிலே பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. ரொம்ப வந்து இந்த பழமையான கோவில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அழகாக இருக்குது. அதுக்கு பின்னாடி அந்த ரிவரோட அந்த வியூ இருக்குல்ல, அந்த இது வந்து சூப்பராக இருக்குது. அந்த அருவி வந்து கொட்டுறது, அந்த அருவி வந்து பேக் சைடு கோவிலுக்கு பேக் சைடு இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே எல்லாருமே போகிறாங்க. அந்த கோவிலுக்குள்ளே போனோன்னே எல்லாருக்குமே ஒரு பீஸ், ஒரு பிளெஸ்டான ஃபீல் கிடைக்கிது. எல்லாருமே போயிட்டு சாமியும் கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பூசாரி வந்து சொல்கிறாங்க, இல்லை இந்த கோவிலோட ஆதி பக்தர் வந்து ஒரு முனிவர் இருக்கார், அவர் இந்த கோவிலில் தான் இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்களா உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும், ஸோ நீங்கள் போய்ட்டு அவங்கள பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தாத்தாவும் ஆதி சிவனோட பக்தர்னால் சும்மாவா, அதுவும் ஆதி பக்தர்னால் எல்லாருக்கும் மேலே இல்லை, அதனால் அவங்க வந்து சிவனோட மறு உருவம் மாதிரி, அதனால் அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல பெரிய குடுப்பனை அப்படி சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் பேசிக்கிட்டே வந்து போகிறாங்க. நம்ம கேர்ள்ஸும் பாய்ஸும் ஐயோ ஆரம்பிச்சிட்டாரா இவரோட புராணத்தை அப்படின்ற மாதிரி எல்லோரும் விதியேறி கேட்டு வராங்க. நம்ம பெரியவங்களாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறதுக்கு தலையாட்டிட்டு ஒரே பக்தி பரவசத்தில் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம கேர்ள்ஸ் பாய்ஸ் கிட்ட அவங்களும் அமைதியாக வராங்க. அப்போ வந்துட்டு நம்ம அந்த சைடு வந்துட்டு
பாறை இருக்குன்னு சொன்னால அது என்னமோ கடக்கடன்னு ஆடுற மாதிரி இருக்குது. நம்ம தானியா அங்கே பாருங்கடி பாறைடி அப்படின்னோடனே என்னது பாறை அப்படின்ட்டு பார்த்தா அங்கே லைட்டாக ஒரு பாறை வந்து ஆடுற மாதிரி இருக்குது. என்னடா அது பாறை வந்து ஆடுது அப்படின்ற மாதிரி நம்ம தானியா ஐயோ என்னடி இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பெரியவங்க கேட்டால் இல்லை அந்த பாறை ஆடுது அப்படின்னு சொன்னால் அது தெரியாமல் அப்படி தான் ஆடும். இது வந்து காடு இல்லை அப்படி தான் இருக்கும், இது ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த மாதிரி சில விஷயம் நடக்கிறதுலாம் சகஜம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஏதோ சரி வீடு ஃபாரஸ்ட்டுனா இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அந்த முனிவர் இருக்கார்ல அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டுருக்காங்க. அவர் பார்த்தா ஒரு எப்படி சொல்ல ஒரு பெரிய பாறை அந்த இடத்துக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. தாத்தா அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் போகிறாங்க. போயிட்டு அவரை பார்க்குறாங்க. பார்த்து வணக்கம் சாமி அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா வந்து அப்படியே இந்த முட்டி போடுவாங்கள்ல சாமிக்கிட்டலாம் அந்த மாதிரி முட்டி போட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த சாமி முனிவர் இருக்கார்ல அவரை பொறுமையாக கண்ணை திறந்து தாத்தா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க எல்லோரும் என்னோடய பசங்க, இதோ இங்கே நிற்கிறவங்க எல்லோரும் என்னோடய பேர பசங்க, இந்த பேர பசங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அதனால் உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முனிவரும் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா பெரியவங்க ஒவ்வொருத்தராக ஜோடியாக போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவரும் வந்துட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அடுத்து வந்து இப்போ பாய்ஸு கேர்ள்ஸு தான் போகணும். தாத்தா போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜின்னு தான் போகிறாரு. ஜின்னும் லூனாவும் இருக்காங்க, 2 பேர் போகிறாங்க. போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படி சொல்லிட்டு அந்த சாமியோட காலில் வந்து விழுறாங்க. இப்போ ஜின்னும் லூனாவும் காலில் விழுந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த சாமி வந்து உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லபடியாக இருங்க அப்படி சொல்லிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஆரமும் ஷெர்லினும் வராங்க. அவங்களையும் வந்துட்டு நல்லா இருங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஷெர்லினை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து வாழ்க்கையை தள்ளி போடாத, இருக்கிற நேரத்தை இருக்கிற நிமிடத்தை உன் கூட இருக்கிறவங்க கூட பிடிச்சவங்க கூட வாழ்ந்துரு, உன்னோட சுயநலத்துக்காக உன்னோட வாழ்க்கையை வந்துட்டு அர்ப்பணிக்காது, யார் எந்த நேரத்தில் எப்படி போவாங்கன்னு தெரியாது, அதனால் இருக்கிற நேரத்தை உனக்கு பிடிச்சவங்க கூட கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோ, நல்லா வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஷெர்லினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சரி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சுகாவும் மினியும் தான் வராங்க. வந்ததுக்கப்புறமேட்டு உனக்கு கிடைச்ச வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை, அதை பத்திரமா பயன்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகாவையும் அனுப்பி வைக்கிறாரு. நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜேஹோப்பும் தானியாவும் தான் வராங்க. 2 பேரையும் பார்த்து 2 பேரும் நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில் வந்து எப்போவும் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே நன்றி சுவாமி அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஜிமினும் அதுக்கப்புறம் யாருப்பா அவரோட பேர் ஸ்ரேயா, அவங்க 2 பேரும் வராங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன் அப்படி சொல்கிறாரு. 2 பேரும் நன்றி சுவாமி அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கும் நிலாவும் தான் வராங்க. அப்போ வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணிவிட்டு 2 பேரும் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் 2 பேரும் விதியால் இணைக்கப்பட்டிருக்கீங்க, 2 பேரும் தான் சேரணும்னு விதியில் இருக்குது, அதனால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக வாழுங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஜேகேவும் நிலாவும் புரிஞ்சதோ புரியலையோ சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்சனும் ஜெஸியும் தான் போகிறாங்க. 2 பேரையும் பார்த்து 2 பேரும் சந்தோஷமாக நீடோடி வாழ்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஜாக்சனும் ஜெஸியும் நன்றி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு நிற்கிறாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நம்ம தயாங்க அதுக்கப்புறம் ஒயன் 2 பேர் போயிட்டு காலில் விழுவுறாங்க ஜோடியாக. அப்போ அந்த சாமியார் 2 பேரோட வாழ்க்கையும் இணைக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நடக்கப்பட்டிருக்கு, எல்லாமே விதியால் எழுதப்பட்ட ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் தான் திருப்பமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஒயனுக்கும் தயானுக்கும் எதுவுமே புரியல. ஏன் அங்கே இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. நம்ம ஒயன் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த முனிவர் ஒயனை பார்த்து உனக்கு நடந்த எல்லாமே அந்த விதியால் நடக்க வைக்கப்பட்டது, நீ யார் கூட சேரணுன்னு இருக்கோ அவங்க கூட தான் சேர்ந்துருக்கீங்க, அதனால் 2 பேருமே சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒயனும் தயாங்கும் சரி சாமி நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போய் நின்றுக்கிறாங்க. அந்த சாமி வந்து திருப்பி கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த கோவிலை விட்டு வெளில வந்து காரில் வந்து உட்காடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன், என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு, எல்லாருக்கும் ஒரு மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு போகிறாங்க. இதோட இருக்கட்டும், நான் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். பை பை, டேக் கேர் ஆல். நானும் இந்த ஸ்டோரி இதோட முடிச்சிருவேன்னு நினச்சேன், ஆனால் இன்னொரு பார்ட் இருக்குது. சரி ஓகே, நான் சீக்கிரம் போடுறேன், ஓகேவா?
பை பை, டேக் கேர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். கமெண்ட்டே வரல, எதுக்கு தேவையில்லாமல் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை, அது வேஸ்ட்டு தானே. எனக்கு வந்து சரி நம்ம ஸ்டோரி போடுற கஷ்டப்பட்டு, பட் கமெண்ட்டே வரல. கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சா அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும்ல. நான் தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் யாரும் பண்ணல போல் அப்படின்னு நானே என்னை தேர்த்திக்கிற மாதிரி இருக்கும்ல. அதனால தான் நான் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் பாருங்கடா, உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேவா. அட்லீஸ்ட் எனக்காக கமெண்ட் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் லைக் அது பண்ணலாம்ல, ஓகேவா. என்னோடய 82 குட்டி செல்லக்குட்டீஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், தேங்க்யூ, லவ் யூ. உங்களோட சப்போர்ட்டுக்கு எப்போவுமே உங்களை மறக்க மாட்டேன். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். பை பை, டேக் கேர்.